என் இடது காலும் கையும் நெஞ்சு வயிறு முதல் வலியால் வேதனைப்படுகின்றேன். எனக்கு விளக்கம் வேண்டும். இரவில் தூக்கம் சரியாக வருவதில்லை. எனக்கு திக்குவாய் உள்ளது. சரியாக எனக்கு பேச்சு வரவில்லை. எனக்கு சரளமாக பேசுவதற்கு உங்களை முழுமையாக நம்பி வந்துள்ளேன். எனக்கு குணமளிக்க மிகவும் வீக்காக இருப்பவர்களுக்கு மூலிகை உணவுப் பொருள் தேவையா? இறைவழி ஞானம் பெற்ற பின் ஞானம் பெற்றவர்கள் மீண்டும் நாடி பரிசோதனை அக்குபங்க்சர் பயிற்சி வகுப்புகள் நடத்துவது இறை ஞானத்திற்கு மாற்று கருத்து தானே? வாசகர்களுக்கு ஒரே குழப்பமாக உள்ளது. குழப்பத்தை நீக்க தெளிவுபடுத்தவும். பித்த நீர் வயிற்றுக்குள் இறங்கவே கூடாது. அந்த நீர் குடலுக்கு மட்டுமே உரியதாகும். குடலுக்குள் பித்த நீர் இறங்குமானால் பல நோய்கள் எந்த ஒன்றும் நிச்சயமாக ஏற்படும் விளக்கம் தேவை. இறைவனுடைய ஞானங்கள் என்றால் என்ன? ஞானங்கள் என்பது சந்தேகமில்லாத உண்மைகள் அடங்கிய உங்களுடைய தேவைகள் ஆகும். எனக்கு பசி ஏற்படுகின்றது, சந்தேகமில்லாமல் அது என்னுடைய தேவை. சத்தியமாக என்னுடைய உலக வாழ்க்கைக்கு அது ஆதாரம். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இவை ஞானங்களாகும். உண்மைகள் சத்தியங்கள் மீற முடியாத அளவுக்கு இருக்குமானால் அது ஞானங்களாகும். பொய், உண்மை அல்லாதது, தேவை அல்லாதது, வீண் ஆசைகளுக்காகவும் மனேச்சைகளுக்காகவும் நாம் கொண்டிருப்பது மனிதனுடைய அறிவும் இச்சைகளுக்கு அது ஒப்பானதாகவும் இருக்கிறது. நம்முடைய தேவைகள் என்ன? நம்முடைய தேவைகள் எதுவாக இல்லை என்பதை எப்பொழுது நாம் சிந்தித்து உணர்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அங்கு நல்ல வாழ்க்கையாக பரிணமிக்கும். இன்று நாம் இங்கு குழுமியிருக்கின்றோம். என்னுடைய பிரச்சனைகளுக்கு விளக்கம் வேண்டும், ஞானங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் இங்கு சேர்ந்திருக்கின்றோம். அறிவு போதவில்லை. அறிவை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் எதை நான் அடைய வேண்டுமோ அதை அடைய முடியவில்லை. எனவே அறிவுக்கு மேலாக ஒரு விடை கிடைக்குமா, வழி திறக்குமா என்பதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டிருக்கின்றோம். யாரேனும் ஒரு வழி காட்ட மாட்டார்களா என்று. பெரும்பாலும் மன அமைதியை நாடியே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உடல் சுகத்தை நாடி நம்முடைய இளமை காலங்கள் அனைத்தையும் கழித்துவிட்டு பின்னர் மன சுகம் அங்கு இல்லை என்பதை அறிந்து அதன் காரணமாகவே உடல் சுகமும் இன்னமும் பாதிக்கப்பட்டுவிட்டது என்பதையும் நாம் உணர்ந்தவர்களாக இன்று நாம் வேறு வழி ஏதாவது இருக்கிறதா, மனதுக்கும் உடலுக்கும் சேர்த்தவாறு என்னுடைய நன்மைகள் எனக்கு கைகூட வேறு வழி என்ன இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் இன்று இங்கு வந்திருக்கின்றோம். எனவே மனமும் உடலும் சேர்ந்த நிலையில், ஒருமித்த நிலையில் அது சுகமடைய வேண்டுமென்றால் எந்த வழி இருக்கிறது? மனித அறிவுக்கு உடல் சுகம் மட்டும்தான், மனசுகம் கிடையாது. ஞானங்களுக்கு மனசுகமும் இருக்கிறது, உடல் சுகமும் சேர்ந்திருக்கின்றது. எனவே இந்த இரண்டு வழிகளும் ஒன்றுக்கொன்று எதிரும் புதிருமானவையாகும். எந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அது உங்களுடைய நலனுக்காக அல்லது உங்களுடைய தீமைக்காக. நன்மையான பாதையை தேர்ந்தெடுத்தால் நன்மையும், தீமையான பாதையை தேர்ந்தெடுத்தால் தீமையும். பெரும்பாலும் மனிதர்களுடைய அறிவு தீமையான பாதை, அது உடல் சுகத்திற்கு மட்டுமே. பெரும்பாலும் மனிதர்களுடைய அறிவு பணத்தை சம்பாதிப்பதற்கு மட்டுமே ஆகும். குணத்தை சம்பாதிப்பதோ மனதின் சுகத்தை சம்பாதிப்பதோ நிச்சயமாக அதற்கு வழி அறியாதது மனிதனுடைய அறிவு.
எந்த வகையில் நீங்கள் சேர்த்த உங்களுடைய எண்ணங்களை கொண்டு சென்றாலும் சரி, அது மனதிற்கு சுகத்தை அளிக்காது. ஆனால் உடல் சுகத்தை நாடக்கூடிய பொருள் ஆதாரத்திற்கு மட்டுமே உங்களுடைய அறிவு உதவும். தெளிவாக 2 விதமான பாதைகள் உங்களுக்கு இன்று இருக்கின்றன. உடல் சுகமா, மனமும் உடலும் சேர்ந்த சுகமா, எது வேண்டும்? மனமும் உடலும் சேர்ந்த சுகம் எனக்கு வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள். மனசுகம் இல்லாமல் உடல் சுகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. உடல் சுகம் இல்லாமல் மனம் சுகமடையாது. இந்த 2ம் இல்லாமல் நீங்கள் மனிதர்களாக இருக்க முடியாது. ஒன்றை விட்டு மற்றொன்றை நீங்கள் நாட வேண்டாம். இங்கு ஒருவர் கூறியிருக்கிறார், எனக்கு திக்குவாய் இருக்கிறது, அதை குணமாக்க உங்களை முழுமையாக நம்பி வந்திருக்கின்றேன். இது சரியா தவறா? மனிதனை முழுமையாக நம்ப முடியுமா? அல்லது திக்குவாய் போக வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு ஒரு ஆசையை வளர்த்தானே, ஒரு தேவையை வளர்த்தானே, ஒரு ஞானத்தை வளர்த்தானே, அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து மனிதர்களை நம்பிக்கை கொள்வது என்பது உங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மையாகாது. மனிதர்களை நான் உதவிக்காக நாடுகின்றேன், ஆனால் இறைவனை நான் முழுமையாக நம்புகிறேன். நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய நன்மைகளை பரிமாறிக்கொள்ள முடியும், உதவி செய்து கொள்ள முடியும். ஆனால் ஒருவர் மற்றவரை நிச்சயமாக நம்ப முடியாது. ஏன்? மனிதன் என்பவன் மிகவும் பலவீனமானவன். மனிதன் என்பவன் தனக்கே பெரும் சுமையாக இருப்பவன். மனிதன் என்பவன் தனக்கே எந்த நன்மையையும் செய்து கொள்ள சக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய அவ்வளவு பலவீனன். அவனை நீங்கள் முழுமையாக நம்புவது என்பது கூடாது. மனிதர்களை நம்புவது என்பது இறைவனை நம்புவதற்கு பதிலாக மனிதனை நம்புவதாகும். இறைவனுக்கு ஒப்பாக மனிதனை நம்புவதாகும். இறைவனுக்கு இணை எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இறைவன் ஒருவனை தவிர உங்களுக்கு அறிவிப்பவனும் இல்லை, அறிவித்தவனை தவிர உங்களுக்காக படைப்பவனும் இல்லை. உங்களுடைய திக்குவாய் என்பது அதை சரிபடுத்தக்கூடியதல்ல. அந்த திக்குவாயை சீராக்கி மீண்டும் படைப்பவன் உங்களுடைய இறைவன். படைக்க தவறவில்லை, உங்களுக்கு ஒரு சோதனை தான். இருந்தாலும் அந்த சோதனையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவையாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள். அந்த ஞானங்களை அப்படியே நம்புங்கள். ஒவ்வொரு விஷயமும் மனிதர்களால் முடியாத ஒவ்வொன்றும் ஞானங்களாக இருக்கின்றன. மனதுக்கும் உடலுக்கும் ஒருமித்த சுகம் தேவை என்ற இந்த ஒரு தன்மையை நிச்சயமாக மனிதர்கள் தங்களுடைய வழிமுறைகளை கொண்டு நிச்சயமாக அதை கிடைக்கப்பெற சக்தி பெற மாட்டார்கள். உலகத்தில் எந்த மூலையிலும் சரி, எந்த மனிதனுக்கும் மனதுக்கும் உடலுக்கும் ஏற்ப ஒருமித்த சுகத்தை தரக்கூடிய வழியை அறிந்தவர்கள் எவரும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகத்தான பாதையில் பெரும் வெற்றியை நீங்கள் அடைய, உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய உடலுக்கும் சுகத்தை அளிக்கக்கூடிய, நிரந்தரமான பயனை அளிக்கக்கூடிய, எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் ஒவ்வொரு பொழுதும் பிந்தியது முந்தையதை விட மேன்மையான ஒரு வாழ்க்கையாக அமைக்கக்கூடிய அந்த பாதை உங்களுடைய விருப்பங்களாக இறைவன் அமைத்திருக்கின்றான். எனக்கு என்னுடைய தேவையில் 2 இருக்கின்றன. ஒன்று உடலுக்கு சுகம் தேவை, இன்னொன்று மனிதனை நாடி செல்கின்றேன். மனிதனை நாடி செல்வது என்பது எனக்கு மனதுக்கு சுகம் இல்லை. உடலுக்கும் சுகம் வேண்டும். மனிதனை நம்புவது தவறாகிறது. எப்பொழுது மனிதனை நம்புவதை நீங்கள் நீக்கிக் கொண்டீர்களோ உடலுக்கும் மனதுக்கும் சேர்த்த சுகம் உங்களுக்கு இருக்கிறது. இணை வைப்பு என்ற இந்த ஒரு பாவத்தை நிச்சயமாக இறைவன் மன்னிக்க மாட்டான். உங்களுக்கு உடல் சுகத்தை தேடினாலும் சரி, அதில் மனிதர்களை நம்புவீர்களானால் இறைவனை இணை வைத்து விட்டீர்கள். கொடுத்தது இறைவன், எனக்கு ஒரு தேவையாக கொடுத்தது இறைவன். ஆனால் அந்த தேவையை வாங்கி கொண்டு மனிதர்களிடம் சென்றேன். அங்கு எனக்கு எந்த நன்மையும் இல்லை, நிம்மதியும் இல்லை. முதலில் மனிதனை நாடி செல்லும் பொழுது அவன் என்னை விட உயர்ந்தவனாக ஆகிவிடுகின்றான். அவனை நான் பெருமைப்படுத்துகின்றேன். பெருமைக்குரியவன், பெருந்தன்மைக்குரியவன் இறைவன் ஒருவனை தவிர மனிதர்கள் இல்லை என்பதை நான் வேண்டும். மனிதர்களை ஒரு காலம் நாம் அவர்களை புகழ்வதோ உயர்த்துவதோ முகஸ்துதி செய்வதோ கூடாது. மனிதர்களுக்கு நீங்கள் எந்த நன்மையும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறானால், உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் சரி, அவர்களை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டாம். மாறாக அவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டியது, உன்னை விட மார்க் குறைவானவர்களுக்கு நீ உதவி செய், அவர்களையும் உன்னுடைய தரத்திற்கு உயர்த்திவிடு. இதில் கஞ்சத்தனம் பாராட்டாதே. நீ அவர்களுக்கு உதவவில்லை என்றால் உன்னுடைய இந்த மார்க் உனக்கு வாழ்க்கையில் எந்த நன்மையும் அளிக்காது. அவர்களை நீ உயர்த்தும் வரையில் உன்னுடைய நன்மைகள் நாளைய வாழ்க்கையில் இறைவன் உனக்காக அதிகரிப்பான். பெருமையை விட்டுவிடு. உனக்கு கீழாக இருப்பவர்கள் மீது பெருமை கொண்டு விடாதே. மாறாக உனக்கு கீழாக இருப்பவர்கள் மீது கனிவையும் பரிவையும் காட்டு. இரக்கத்தை கொண்டும் நன்மையை
அவர்களுக்கு நீ உதவி புரிவாயாக. இது ஒவ்வொருவரும் தன்னுடைய அந்தஸ்தில் இறைவன் உயர்த்தும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலும் தான் பெருமையை அவர்கள் அடைந்து விட்டதாக எண்ணிக்கொண்டு பிறரை மதிக்காமல் பெருமை கொண்டவர்களாக கர்வம் படைத்தவர்களாக அந்த சிறு வயது முதலாகவே அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். இதற்கு பெற்றோர்களும் காரணம், பள்ளிக்கூடங்களும் காரணம், தலைமை ஆசிரியர்களும் காரணம். இந்த படிப்பின் அம்சமே இதற்கு காரணமாக அமைகிறது. மிக கெட்டான துஷ்ட ஷைத்தானுடைய பாதையாக இருக்கின்றது. ஒருவருக்கு ரேங்க் கொடுத்து அவரை பெருமிதப்படுத்தி அந்த பிள்ளையை வாழ்நாள் முழுமைக்கும் பகிரங்கமான அன்பாவமும் ஆணவமும் கொண்ட மனிதனாக மாற்றுவதற்கு இந்த கல்விக்கூடங்கள் என்று அமைந்துவிட்டன. பெற்றோர்களாகிய நீங்கள் அந்த பிள்ளை விளங்க வேண்டும் என்றால் முதல் மார்க் வாங்கிய அந்த பிள்ளையை பிற பிள்ளைகளுக்கு உதவும்படி நீங்கள் அவர்கள் கட்டளையிட வேண்டும். அவர்களுக்கு இரக்கத்தை போதிக்க வேண்டும். மனிதனாக இருந்தால் இரக்கம் வேண்டும். அந்த இரக்கத்தில் தான் உங்களுடைய மனம் தூய்மை அடைகின்றது. அந்த இரக்கத்தில் தான் உங்களுடைய மனம் தூய்மை அடைவது மட்டுமல்ல, இறைவன் பால் நெருங்க ஆரம்பிக்கின்றது. இறைவனும் அந்த மனதை பொருந்தி கொண்டான். நிச்சயமாக அவன் அந்த மனதை நேசிப்பவனாக இருக்கின்றான். யாருக்கு நேர்மையான வாழ்க்கையும் நியாயமான வழிமுறைகளும் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் தன்னடக்கத்தை பேணிக்கொள்ளட்டும். தன் அடக்கம் என்பது நமக்கு கற்பித்துக் கொள்வதாகும். ஆனால் இந்த தன்னடக்கம் தானே அமைய வேண்டும் என்றால் பிறரிடம் இரக்கம் காட்டுங்கள். பிறரிடம் இரக்கம் காட்டுவது இயற்கையான தன்னடக்கத்தை கொண்டு வரும். அல்லது பிறருக்கு காண்பிப்பதற்காக வெறும் தன்னடக்கத்தை மேற்கொள்வீர்கள், அது நீண்ட நாள் நிலைக்காது. எப்பொழுதுமே நமக்கு தேவையானது நிலைத்து நிற்கக்கூடிய நன்மைகளாகும். இரக்கம் என்று ஒன்று இருந்தால்தான் நம்மிடமிருந்து அளவில்லாமல் நிறுவை பூர்த்தியாகும். நீதியை கொண்டும் நியாயத்தை கொண்டும் உங்களுடைய தராசுகளை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். தராசு என்பது 1 கிலோ காய்கறிக்கு 10 ரூபாய் என்று நிர்ணயித்தால் அது தராசு. ஏழைகளாக வரும்பொழுது அவர்களுக்கு மனம் இறங்கும் பொழுது ஒன்று 10 ரூபாய், 8 ரூபாய், 7 ரூபாய் என்று குறைந்து வாங்கிக் கொள்வார்கள். அல்லது 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ என்று அவர்களுக்கு செல்லும். இது நியாயமான, நேர்மையான, நீதமான நிலுவையும் அளவையும் ஆகும். இந்த நிறுவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். நியாயத்தை கொண்டும் இரக்கத்தை கொண்டும் நிறுவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். அளவை பூர்த்தியாக்குங்கள். இறைவனுக்காக பூர்த்தியாக்குங்கள். எந்த அளவுக்கு கருணை இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய அளவு எடைகளில் நீங்கள் அதிகரிப்பீர்கள். நன்மையை சம்பாதிக்கக்கூடிய அளவின் எடைகளில் நீங்கள் அதிகரிப்பீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு எத்தகைய குறைவும் ஏற்பட்டு விடாது வாழ்க்கையில் நிறைவை தவிர. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நீங்கள் அமைய வேண்டும் என்றால் இரக்கம் என்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வேண்டும். இரக்கத்தில் பரிவும் கருணையும் நீங்கள் கொண்டு மனிதர்களை அணுகும் பொழுது அது இறை குணங்களாக இருக்கின்றன. இறை குணங்களை நீங்கள் செலவு செய்யும் வரையில், இறை குணங்களை கொண்டு நீங்கள் உங்களுடைய மனித சமுதாயத்தினிடையே நீங்கள் நடக்கும் வரையில் இறைவன் உங்களை வெகு தீவிரமாக, உன்னிப்பாக உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். அந்த உற்று நோக்குதலில் இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு இரக்கத்தையும் கனிவையும் பேணிக்கொள்ளுங்கள். பிற மனிதர்கள் மீது பெருமை கொண்டுவிட வேண்டாம். பெருமை கொண்ட மனிதர்களை விட்டு நீங்கள் விலகியும் விடுங்கள். அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டவர்கள். பெருமை என்பது நான் என்னுடைய தகுதி அடைந்து விட்டேன், இவர்களுக்கு மேலாக இன்னும் பலர் தகுதிகளை அடைய இருக்கிறார்கள். ஏனென்றால் பெருமை கொண்டவன் அகம்பாவம் பிடித்தவனாக மாறிவிடுகின்றான். இந்த அகம்பாவத்தின் காரணமாக அவனுடைய நன்மைகள் எல்லாம் அடைந்துவிடுகின்றன. அவனுக்கு கவனிப்பு குறைந்துவிடுகின்றது, கவனிக்கும் தன்மை குறைந்துவிடுகின்றது. மிக பெரும் சிக்கலில் அவன் ஆளாக இருக்கின்றான். நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டாம். இந்த பெரிய மனிதரை போன்று வாழ வேண்டும், அந்த பெரிய மனிதரை போன்று வாழ வேண்டும், இவர்களை போன்று சுகம் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை நாம் ஒரு காலம் கொண்டிருக்க வேண்டாம். நம்முடைய இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானவன். உங்களுக்காக ஒரு நன்மையை கொண்டு வரும் பொழுது இறைவன் கூறுகின்றான், ஒரு நன்மை உங்களுக்கு இருக்குமானால் அந்த நற்குணத்தை பிறர் நிச்சயமாக அதை பார்த்து இவரல்லவா மனிதர் என்று கூறக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். தீமையான குணங்களை கொண்டிருப்பவனை பார்த்து, பெருமை கொண்டவனை பார்த்து இவனெல்லாம் மனுஷனா என்று கூறுவார்கள். அகம்பாவம் பிடித்த இவனெல்லாம் மனிதனா என்று கூறுவார்கள், மிருகம் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெயர் நாம் வாங்குவோமேயானால் நம்முடைய வாழ்க்கை என்ன என்பது, இறைவன் உங்களுக்காக அனுமதித்து விட்டது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பதை உணருங்கள். ஒரே மாதிரி எண்ணம் உங்களை பற்றி எல்லோருக்கும் இருக்கின்றது. பெருமை என்ற ஒரு குணத்தின் காரணமாக அது இறைவனும் நேசிக்கவில்லை, மனிதர்களும் நேசிக்கவில்லை. மனிதர்களும் உங்களை தூற்றுவார்கள், உங்களை வெறுப்பார்கள். இறைவன் வெறுக்கின்றான், சபிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
எந்த ஒரு மனிதனும் பெருமை கொண்டவனாக இருக்கும்பொழுது நிச்சயமாக இறைவன் நேசிப்பதில்லை, மனிதர்களும் நேசிக்க மாட்டார்கள். இறைகுணங்கள் மனிதர்களிடம் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் நீங்கள் அறியாதவர்கள் கூட ஒரு சமயம் பார்த்துவிட்டு இவ்வளவு திமிராக இருக்கிறானே என்று நீங்கள் கூறிவிட்டால், நான் அதை செவிட்டு விட்டால் என் இறைவனுக்கு நான் பயப்பட வேண்டும். அந்த நிமிடமே அந்த எண்ணத்தை நான் நீக்க வேண்டும். என்னுடைய துஷ்ட சுகணத்தையும் அந்த கெட்ட குணத்தையும் என்னை விட்டு நான் நீக்கியாக வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து மகத்தான பாக்கியம் இருக்கிறது. மேலும் மேலும் இறைவனுடைய ஞானங்கள் உங்களை வந்து அடைந்த உணவு இருக்கும். என்னுடைய இன்றைய நாளில் நான் ஒரு விருப்பத்தை மேற்கொள்கின்றேன். அந்த விருப்பத்தை என்னுடைய உடலும் மனமும் ஒரு சேர அனுபவிக்க வேண்டும். மனம் விரும்பாத ஒன்றை உடல் விரும்ப வேண்டாம், உடலுக்கு ஒவ்வாத ஒன்றை மனம் விரும்ப வேண்டாம். என் உடல் சுகத்திற்காக நான் மன இச்சைகளுக்கு, மனதினுடைய நியாயத்தை, மனதின் சாட்சியத்தை நான் அவமதிக்கின்றேன், வெறுக்கின்றேன். எனக்கு வேண்டியதெல்லாம் உடல் சுகம், அவ்வளவுதான். இதற்கு மிஞ்சிய சுகம் என்று ஒன்று இல்லை. எனவே மனதினுடைய அந்த நியாயத்தையும் நேர்மையையும் என்னை சுட்டிக்காட்டுவதையும் அந்த மனதினுடைய சாட்சியத்தை நான் வேரோடு அறுத்துவிட்டுத்தான் என் உடல் சுகத்தை நாடி செல்கின்றேன். எனவே உங்களுடைய உடல் சுகம் மட்டுமே அது இருக்குமானால் நிச்சயமாக மனதில் ஒரு குறை ஏற்பட்டுவிடும். பிற மனிதர்களுக்கு தீமைகளை செய்யாமல் அந்த உடல் சுகத்தை உங்களால் நாட முடியாது, அடைய முடியாது. மனசுகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நிச்சயமாக அதற்கு வழிமுறைகள் அங்கு கிடையாது. உடல் சுகத்திற்கு மட்டுமே வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களிடம் நான் தேடக்கூடியது உடல் சுகத்தை தவிர வேறு எந்த வழிமுறையும் அங்கு இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனசுகத்திற்கு நிச்சயமாக மனிதர்களிடம் வேலையே இல்லை என்பதை அறியுங்கள். அதை பணத்தை கொண்டோ அல்லது பொருள்களை கொண்டோ அல்லது பிரதிபகாரமாகவோ அடைய முடியாது. கருணையை கொண்டும் இரக்கத்தை கொண்டும் பரிவை கொண்டும் மட்டுமே. சமுதாயம் நன்மையாக இருக்க வேண்டும். அந்த சமுதாயத்தில் மனிதர்கள் நண்பர்களாக இருந்தால் நாமும் நன்மையாக வாழ முடியும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு மட்டுமே ஒருவருக்கு ஒருவர் நன்மையை பரிமாறிக்கொள்ள முடியும். இந்த நன்மையை பரிமாறும் பொழுது ஒருவருக்கு ஒரு கஞ்சத்தனத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பொருள் அடிப்படையில், இந்த உலகத்தின் அடிப்படையில் நாம் சேர்க்கக்கூடிய அந்த பொருள்களை கொண்டு நாம் பிறருக்கு உபகாரம் செய்வோமையானால் நிச்சயமாக நாம் கஞ்சத்தனமுடையவர்களாக ஆகிவிடுவோம். ஏனென்றால் பொருள்கள் அளவிற்குட்பட்டதாக இருக்கின்றன. பொருள்களை அருளுக்கு இணையாக ஆக்காதீர்கள். அருள் இறைவனிடமிருந்து கிடைக்க வேண்டியதாக இருக்கின்றது. மனதிற்கு சுகம் இறைவனிடமிருந்து, உடலுக்கு சுகம் உங்களுடைய அறிவை கொண்டு. ஒரு சொற்பமான அறிவை உங்களுக்கு கொடுத்தான், அதில் உடல் சுகம் மட்டும் இருக்கின்றன, மனசுகம் இல்லை. மனசுகத்துக்கு எதிராக அந்த அறிவு வேலை செய்யும். இருந்தாலும் நீங்கள் அந்த அறிவை புறக்கணித்துவிட்டு உடல் சுகத்திற்கு மட்டுமே அந்த அறிவை உபயோகப்படுத்துகிறீர்கள், உங்களுடைய மனதின் குறைக்காகவே. எனக்கு இன்று கூட ஒரு நன்மை வேண்டும் என்றால் அதை நம்பிக்கை கொள்ளக்கூட எனக்கு திராணி இல்லை. திக்குவாய் சரியாக வேண்டும் என்றால் அந்த திக்குவாய் சரியாகுமா என்ற அந்த ஒரு நம்பிக்கைக்கு கூட எனக்கு பொருத்தமான ஒரு மனம் இல்லை. அந்த மனம் அவ்வளவு பலகீனமாக இருக்கின்றது. அந்த மனதில் இறைவனுடைய வாக்குகள், இதை எப்படி நாம் நம்ப தவறுகிறோம் என்பதை அறியக்கூட நமக்கு திராணி இல்லாத நிலையில் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஞானங்களை பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்றால் உங்களுடைய கருணையை கொண்டும் பணிவை கொண்டும் மட்டுமே நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய கவனம் அதிகமாகும். இருதயத்தின் கவனம் மூளையினுடைய அறிவை விட மகத்தானதாக இருக்கின்றது. நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக வாழ்ந்து வாருங்கள். நன்மையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மனதிற்கும் உடலுக்கும் சேர்ந்த சுகத்தை நம்புங்கள். முதலில் மனசுகம், பிறகு உடல் சுகமாக இருக்க வேண்டும். நான் உங்களிடம் எதையும் கேட்பதற்கு முன்பாக, வருந்தி கேட்பதற்கு முன்பாக, உங்களிடம் ஒரு தேவை இருக்கிறது, என் தேவைகளுக்கு உரியது உங்களிடம் இருக்கின்றது, நான் கேட்க வருகிறேன் என்றால், என் இறைவனே என்னை நீ தாழ்த்தி விடாதே. நான் தாழ்வாக மதிக்கப்படுவது நிச்சயமாக எனக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. இருந்தாலும் காலில் போய் கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுடைய உடல் சுகத்திற்காக போய் நம்மை அவர்களுடைய கால்களில் சாத்தி விடுகின்றமே, இனி இறைவனுடைய பாதுகாப்போ அல்லது அவனுடைய நெருக்கமோ அவனுடைய நேசமோ நமக்கு இருக்காது. மனிதர்களை நம்புவது என்பது உங்களுடைய தகுதிகளில் நீங்கள் தாழ்ந்து உங்களுடைய மனதினுடைய சுகத்தை முதலில் பாதுகாத்துக் கொண்டு மனிதர்களிடம் செல்லுங்கள். அவர்களிடம் வரம்பு மீறி நீங்கள் தாழ்ந்து விடுவது என்பது இறைவனை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்பதாகும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய மன சுகத்தை விட்டுவிட வேண்டாம். மனசுகம் முதல் அடிப்படை. நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் அறிவதற்கு மனதினுடைய சுகம் முதல் அடிப்படை. இரண்டாவது உடல் சுகம். அதிலேயே உடல் சுகம் அடங்கியிருக்கின்றது. எனவே மனதிற்கு இதமளிக்கக்கூடிய அந்த காரியங்களின் பக்கம் நீங்கள் நிலைத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் மேன்மையும் அதிகம்.
நான் நேர் வழியில் இருக்கின்றேனா இல்லையா என்பதை எனக்கு அறியக்கூடிய முதல் அனுபவம் அனுபவிக்க வேண்டியது மனதுக்கு குறையில்லாமல், மனதின் தன்மைக்கு, நான் மனிதனாகிய நிலையில் என் மனதின் தன்மைக்கு எந்த குறைவும் பங்கமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. நான் என் இறைவனுக்கு நன்றியுள்ளவன் என்பதை நான் நிரூபிக்கின்றேன். எப்பொழுது என் மனதுக்கே சுகமில்லாத ஒரு காரியத்தின் பக்கம் நான் செல்கின்றேனோ நான் நிச்சயமாக நன்றி கெட்டவன். உங்களுக்கு இனி மனம் சுகம் என்பது நாளைய வாழ்க்கையிலும் இல்லை. பிந்தியது முந்தியதை விட குறைவானதாகவும் குறைபட்டதாகவும் புண்பட்டதாகவும் அமைந்துவிடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனதின் பக்கம் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தி வையுங்கள். எந்த ஒரு தேவைக்காக நான் உங்களிடம் வந்து நெருங்கும் பொழுது நீங்கள் என்னை உங்களை விட தரக்குறைவாக பார்த்துவிடக்கூடாது. ஏண்டா இவன் வர்றாங்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாது. கடன்காரன் வந்துட்டான்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடக்கூடாது. இவனுக்கு வேறு வேலையில் எனக்கு ஆயிடக்கூடாது. எனவே எந்த ஒரு மனிதரிடம் நாம் சென்று கேட்டாலும் சரி, முதல் முறையாக சென்றாலும் சரி, கடைசி முறையாக சென்றாலும் சரி, அவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள். நண்பர்கள் கூட உதவி தேடும் வரையில் தான் நண்பர்கள். உதவி தேட ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டே இல்லை என்று சொல்லி அனுப்பிடுவார்கள். எந்த அளவுக்கு உங்களிடையே நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களை எந்த அளவுக்கு கண்ணிய குறைவாக ஆக்கிவிடும் பிற மனிதர்களுடைய உதவியை நாம் நாடும் பொழுது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் உண்மையிலேயே இறைவனுக்கு நெருக்கமானவர்களாகவும் இறைவனுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவர்களாகவும் நீங்கள் ஆக வேண்டுமென்றால், இறைவனுடைய அன்பிற்கும் கருணைக்கும் நீங்கள் உரியவர்களாக ஆக வேண்டுமென்றால், அவனுடைய மன்னிப்பிற்கும் நீங்கள் உரியவர்களாக வேண்டுமென்றால், உங்களுடைய மனதின் சுகத்தை அவன் அளித்திருக்கின்றானே அதை குறைத்துக் கொள்ள வேண்டாம். எந்த வழியில் நீங்கள் சென்றாலும் சரி, நீங்கள் நேர் வழியில் இறைவனுடைய பாதையில் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால், இறைவனுடைய அனுக்கிரகமும் அவனுடைய முழுமையான பாதுகாப்பும் அவனுடைய நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய நல்வாழ்க்கையும் எந்த காலமும் குறையாத பலன்களை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் இன்று நான் செய்ய வேண்டும் என்றால், என் மனதினுடைய தன்மையை நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன். பிற மனிதர்களுக்கு கீழாக நான் இறங்கி விடுவதை இறைவன் விரும்ப மாட்டான். எனவே நீங்கள் பொறுமையை மேற்கொள்வதை தவிர உங்களுடைய காரியங்களில் வேறு எந்த பக்கமும் செல்வதற்கு உங்களுக்கு எந்த வழியும் இல்லை என்று இறைவன் ஆக்கிவிட்டான். யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்களோடு நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு மிக பெரும் தீமை ஏற்பட்டுவிடும் என்று நான் அஞ்சுகிறேன். அப்பொழுது நான் அந்த தீமையிலிருந்தும் என்னை விலக்கிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆனால் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கவலை கொண்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாக மனிதர்களால் நிவர்த்திக்கப்பட முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் என்னுடைய தவறுகளில் மிதமின்றி விட்டேன். இனி எனக்கு பாதுகாப்பளிப்பவனும் உதவி செய்பவனும் கருணை மிக்கவனும் அருள் மிக்கவனுமாக இறைவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவியாளனும் சரி, உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை அறிவித்து பிறகு அந்த தேவைகளை உங்களுக்கு பூர்த்தியாக்குவானே, அது உங்களுக்காக படைத்தானே முதல் முறையாக இருதயத்தில் உங்களுடைய தேவைகளை அந்த இறைவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தர முடியாது என்பதை என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் கடவுளை நம்புபவர்கள் தான். கடவுளுடைய குணம் என்ன, அவனுடைய தன்மை என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவனன்றி அணுவளவும் அசையாது என்பதும் கூறுவீர்கள். அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை என்றும் கூறுவீர்கள். அவனுக்கு ஒப்பானதாக நான் மனிதர்களில் எவரையும் காண முடியாது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இந்த உலகத்தையும் அகிலத்தையும் படைத்தவன் என்றால் அந்த படைத்தவன் ஒருவன், படைப்புக்கள் மறுபுறம். எனவே படைப்புக்கள் அனைத்தும் அவனுடைய அடிமைகள். எனவே படைப்பாளனை நான் பார்த்ததில்லை, பிறரும் பார்த்ததும் இல்லை. அந்த படைப்பாளன் எனக்குள் படைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த படைப்புக்களின் மீது நான் ஆர்வம் கொள்கின்றேன். அதாவது என் இறைவனை நான் மதிப்பும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் அவனுடைய ஒரு அம்மானிதத்தை எனக்காக கொடுத்தானே, அந்த மகத்தான அந்த அருட்கொடையை பாதுகாத்துக் கொண்டேன். என் இறைவன் தன்னுடைய வாக்குறுதியில் மீறமாட்டான். அதனை ஏற்ற எனக்காக அது நிறைவேற்றித் தர இயலாதவனும் இல்லை. எனவே என் இறைவனை நான் நம்பிக்கை கொண்டது மட்டுமல்ல, அவனை கண்ணியப்படுத்துகின்றேன். அவனை நான் கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்துகின்றேன். எனக்காக கொடுத்த அந்த அமானிதத்தை நான் விட்டுவிடுவோனும் இல்லை, நிராகரிப்போனும் இல்லை, அதன் மீது நிராசைப்பட்டு விடுவோனும் இல்லை. என் இறைவன் ஒருவன் தான். இதில் நமக்கு பல்வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது. அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை. எனக்காக என் காரியங்களை நிர்வகிக்க அவனை தவிர வேறு எவனும் இல்லை. அவன் அறிவித்தவன், அவனே எனக்கு வழியையும் அறிவிப்பான். என் தேவைகளை எனக்கு அறிவித்த என் இறைவன் எனக்காக என்னுடைய வழிகளையும் அறிவிப்பான். அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே நம்மில் கடவுளை நம்புபவர்கள் உயர்வான அந்தஸ்தில் வைத்திருக்கின்றோம்.
பார்க்கவில்லை, இனியும் பார்க்க முடியாது, ஒரு காலம் பார்க்க முடியாது. எனினும் நாம் இறைவனை உணர முடிகின்றது. அந்த உணர்வை கொடுத்தவனும் அந்த உணர்வை படைத்தவனும் இறைவன் தான். எனவே நாம் எங்கு திருப்பப்படுகின்றோம்? இறைவன் ஒருவனை தவிர நமக்கு உதவியாளனோ பாதுகாவலனோ இல்லை. ஆகவே இறைவன் யார் என்றால், இறைஞ்சுவதற்கு தகுதி படைத்தவன் இறைவன், இறைஞ்சதலுக்கு தகுதியானவன் இறைவன். அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்று கூறும் பொழுது இறைவனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. உங்களுடைய இறைவனை அந்த பெயர்களை கொண்டே அடையுங்கள். புரியாமல் தவறாக அழைக்க வேண்டாம். நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள். உங்களுடைய பாவங்களை கண்டிப்பாக மனிதர்கள் மன்னிக்க மாட்டார்கள். ஆனால் மன்னிப்பவன் இறைவன். அவனுக்கு ஒப்பாக ஒருவனும் இல்லை என்று இப்பொழுது நீங்கள் நம்புங்கள். மன்னிப்பவனுக்கு ஒப்பாக ஒருவனும் இல்லை. இறைவன் அவன் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நீங்கள் கூறுவதை காட்டிலும், மன்னிப்பவன் அவன் ஒருவனை தவிர வேறு மன்னிப்பவன் இல்லை என்று கூறுங்கள். உங்களுக்காக உணவு தேவைப்படுகின்றது. உணவளிப்பவன் அவன் ஒருவனை தவிர உணவளிப்பவன் இல்லை என்று உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். எனக்காக என்னுடைய ஞானங்களை உயர்த்துபவன் இறைவன் தான். ஞானமிக்க அவன் ஒருவனை தவிர இங்கே ஞானங்கள் கொண்டு வருப்பவர் எவரும் இல்லை என்று நீங்கள் கூறுங்கள். வீணாக இறைவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்று வீணாக மனப்பாடம் செய்து கொண்டு மந்திரமாக ஒப்பித்துக் கொண்டிருக்க வேண்டாம். வாழ்க்கையில் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நான் ஒரு பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். பாதுகாப்பவன் அவன் ஒருவனை தவிர பாதுகாப்பாளன் இல்லை என்று நீங்கள் நம்புங்கள். எந்த மனிதனிடத்திலும், எந்த ஒரு உயிரினத்திடத்திலும், எந்த ஒரு பொருளிடத்திலும் நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டாம். வாழ்க்கையில் இறைவனுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பிடியுங்கள். வீணாக வார்த்தை பாட்டில் உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளில் உங்களுடைய இறைவன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு உணவு வேண்டும், உணவளிப்பவன். மன்னிப்பு வேண்டும், மன்னிப்பவன். பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பவன். அவனுடைய பெயர்கள் உங்களுடைய தேவைகளில் அமைந்திருக்கின்றன. அந்த பெயர்களை கொண்டே குறிப்பிட்டு அடையுங்கள். உங்களுடைய தேவைகளுக்காக அடையுங்கள். வீணாக அல்லாஹ், தெய்வமே, கடவுளே, இறைவனே என்று அழைக்க வேண்டாம். அவனுடைய பெயர்களை நீங்கள் வீணாக்காதீர்கள். வானங்களையும் பூமியையும் அனைத்தும் சேர்த்து உங்களுக்கு வேண்டும் என்றால் அல்லாஹ் என்று. மற்றபடி பூமியை ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் என்னவோ அதற்கு அடையுங்கள். நீங்கள் இறைவனே, இறைவனே என்று அழைக்க வேண்டாம். ஒட்டுமொத்தமான தேவைகளை கொண்டது இறைவனாகும். எனவே இறைவனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. உங்களுடைய தேவைகளில் அவனுடைய பெயர் இருக்கின்றது. அந்த தேவைகளுக்கு நீங்கள் மனிதர்களை நெருங்க வேண்டாம். இப்பொழுது கூறுங்கள், என்னுடைய தேவைகளுக்கு நிறைவேற்றி தருபவன் தேவையற்றவனை தவிர வேறு எவரும் இல்லை என்று கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இறைவன் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றான் என்றால், எந்த அளவுக்கு நீங்கள் அவனை உணர்ந்து அடைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான். சுகம் வேண்டும், சுகமளிப்பவனே, அவனை தவிர சுகமளிப்பவன் இல்லை. இங்கு திக்குவாயை குணப்படுத்துவதற்கு உங்களை முழுமையாக நம்பி வந்திருக்கிறேன் என்று கூறுவது எந்த அளவுக்கு தவறான ஒரு போக்கு என்பதை பாருங்கள். நீங்கள் தவறு செய்யவில்லை, அறியாமல் செய்த தவறு. எனவே இறைவன் மன்னித்தான். இனியும் உங்களுடைய தேவை சிறிதோ பெரிதோ நிறைவேற்றுவன் அவனை தவிர இல்லை. உங்களுக்கு சிறிதாக இருக்கிறது, ஆனால் அது மகத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் சிறிய ஒரு தேவை கூட வாழ்நாள் முழுமைக்கும் தேவைப்படுகின்றது. இன்னும் உங்களுடைய மனம் சுகமடைய உங்களுடைய சந்ததியினர் அனைவருக்கும் தேவைப்படுகின்றது. வருங்காலத்தில் உங்களுடைய மனம் அமைதியிட வேண்டுமென்றால் உங்கள் சந்ததிகள் தழைக்க வேண்டும். நீங்கள் வாழ்வதும் உங்களுடைய சந்ததிகளுக்காகத்தான், உங்களுடைய குடும்பத்திற்காகத்தான். எனவே உங்களுடைய குடும்பம் அனைத்திற்கும் மன சுகத்தை நீங்கள் நாடியவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய மனதில் இரக்கத்தையும் பணிவையும் கொண்டு வாருங்கள். அங்கு கோபமோ ஆத்திரமோ கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் கோபமும் ஆத்திரமும் இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் ஷைத்தானுடைய தீமையான பாதையின் பக்கம் சென்று விட்டீர்கள். வெறும் பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு கோபம் தேவைப்படுகின்றது. நான் பெரியவனா, நீங்கள் பெரியவனா என்ற அந்த ஒரு போட்டிக்குத்தான் உங்களுக்கு கோபம், ஆத்திரம், இன்னும் சண்டை, சச்சரவுகள் அனைத்திலும் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். நீங்கள் உண்மையை அறிவீர்களானால் எந்த அளவுக்கு பொறுமையை மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நன்மைகள் எல்லாம் ஏற்கனவே நிறைவேற துவங்கிவிட்டன. உங்களுடைய மனதில் ஒரு கவலை ஏற்படுகிறது அல்லது ஒரு கனவு கண்டுவிட்டீர்கள், அந்த கனவு நன்மையாக இல்லை, எனக்கு கவலை ஏற்பட்டுவிட்டது. இதனுடைய பொருள் என்ன? உங்களை அறியாமலேயே கெட்ட கனவு கண்டுவிட்டேன், என்ன நேரமோ என்று தெரியவில்லை என்று பயப்படுகிறீர்கள். அது உண்மையாகும். இது ஒரு முன்னறிவிப்பாகும். உங்களுடைய கவலை என்பது நாளைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நீங்கள் அறியாத ஒரு துன்பம் இருக்கிறது. அந்த துன்பத்தினுடைய ஒரு பரிணாமம் நீங்கள் உங்களுடைய கனவுகளில் நீங்கள் காணக்கூடிய காட்சிகளாகும். நன்மையான கனவுகள் இருந்தாலும் நாளைய வரக்கூடிய நன்மையான நிகழ்ச்சிகளுடைய ஒரு பரிணாமம்.
கெட்ட கனவுகளாக இருந்தால் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒன்று அங்கு உங்களுக்காக முன்னறிவிப்பு செய்யப்பட்டுவிட்டது. எனவே நீங்கள் கவலையை மேற்கொள்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய துன்பங்களிலிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார்? எப்படி எல்லோருக்கும் அந்த பயம் வருகிறது? கெட்ட கனவு கண்டுவிட்டேன், என்ன ஆகுமோ என்ற பயம் எப்படி எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது? நீங்கள் இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானவர் இருக்கலாம். எப்படி உங்களுக்கு அனைவருக்கும் கெட்ட கனவு கொண்டு விட்டேன், என்ன நிகழுமோ என்று உங்களுக்கு அறிவிப்பது யார்? உங்களுடைய துன்பங்கள் நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டன. எனவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள். மனிதர்கள் உங்களுடைய கனவுகளின் விளக்கத்தை அறிய மாட்டார்கள். கனவுகள் ஒரு விடுகதையை போன்றது. எனவே அப்படியே நிகழும் என்பதில்லை, வேறு விதமாக அது நிகழ இருக்கிறது. எனவே அந்த விடுகதையை உங்களுக்கு அவிழ்ப்பவர் இறைவன் ஒருவனை தவிர இல்லை. உங்களுக்கு அதை காட்டிவிட்டால் இக்கணமே நீங்கள் உயிர். எனவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இறைவன் உங்களுக்கு மறைமுகமாக உணர்த்துகின்றான். அது என்ன என்று தெரியாமல் ஒரு எண்ணம் புரியாத கவலையை அங்கு போடுகின்றான். அந்த கவலையை நீக்குவதற்கு மனிதர்களிடம் எந்த சக்தியும் இல்லை, எந்த அறிவும் இல்லை. எனவே உங்களுடைய மனதின் சுகத்தின் பக்கம் திரும்புங்கள். இதுவரையில் என்னென்ன கேடுகளை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கேடுகள் அனைத்தையும் உங்களை விட்டு நீங்கள் நீக்கி பழகுங்கள். கேடுகள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நன்மைகள் என்ன, உங்களுடைய தீமைகள் என்ன, உங்களுடைய மனதில் எந்த அளவுக்கு நன்மைகளும் தீமையும் நிறைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நன்மைகளின் பக்கம் நீங்கள் நிலைத்திருங்கள், தீமைகளை விட்டு விலகுங்கள். உங்களால் முடியாது, இறைவனிடம் கேளுங்கள். உங்களை விட்டும் உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த வழிமுறையில் நீங்கள் உங்களுடைய செயல்களிலோ அல்லது முயற்சிகளிலோ தோல்வியடைவீர்கள். ஏனென்றால் மனேச்சைகளின் பக்கம் வெகு தூரமான வழிகேட்டில் நீங்கள் வந்துவிட்டீர்கள். மனேச்சைகளை உள்ளுக்குள் வைத்து வெளிப்படையாக பொய்யான விஷத்தை கொண்டு வாழ்பவர்களாக நாம் வாழ துவங்கிவிட்டோம். இதனுடைய பிரதிபலிப்பு தீமைகளிலிருந்து விலக எனக்கு எந்த ஆதாரத்தையும் நான் காண முடியவில்லை. பிறருக்கு காண்பிப்பதற்காக நான் ஒரு நல்லவன் போன்று நடித்துக் கொண்டிருக்கின்றனே தவிர உள்ளுக்குள் நான் எவ்வளவு கெட்டவன் என்பது எனக்கு தெரியும். அந்தரங்கத்தில் நான் எவ்வளவு பாழ்பட்டவன் என்பது எனக்கு தெரியும். மனச்சைகளில் எவ்வளவு அசுத்தமானவன் என்பது எனக்கு தெரியும். நமக்கு தெரியுமா, தெரியாதா? எனவே உங்களுடைய மன அசுத்தத்திலிருந்தும் பாழ்பட்ட நிலையிலிருந்தும் உங்களுடைய அசுத்தங்களிலிருந்தும் உங்களுடைய அசிங்கங்களிலிருந்தும் உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு மனேச்சைகளில் நாம் மூழ்கிவிட்டோம். ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் கூறுகின்றான், எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, அவனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் நன்மை அடைய முடியாது. அது சிறிதாக இருக்கலாம், பெரிதாகவும் இருக்கலாம். எனவே நன்மைகள் வேண்டுமென்றால் இறைவன் பக்கம் திரும்புங்கள். எந்த ஒரு தீமையும் உங்கள் கைகள் மூலமாகத்தான், இறைவனுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே நான் சம்பாதித்த ஒரு வினைக்கு நானே பரிகாரம் தருகின்றேன். என்ன, என்னுடைய வினைகள் என்னை வந்து அடையும் பொழுது நான் மன்னிப்பை நாடுகின்றேன். மன்னிப்பவனே, உன்னை தவிர மன்னிப்பவன் இல்லை என்று நான் சாட்சியம் கூறுகின்றேன். இறைவனே, நீ ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்று நான் சாட்சியம் கூறுகின்றேன். எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன். உன்னுடைய வாக்கு உறுதியானது, உண்மையானது. என்னுடைய குற்றங்களுக்காக நீ என்னை மன்னிப்பாயாக. இன்னும் என்னை உன்னுடைய அருளின் பக்கமே வைத்திருப்பாயாக. இனியும் நான் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்பொழுதும் இறைவனை மறந்துவிடாத நிலையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தேவையும் உங்களுக்கு இருக்கின்றது, ஒவ்வொரு மூச்சிலும். மூச்சுக்களில் நீங்கள் இறந்து கொண்டே இருக்கின்றீர்கள் வாழ்வதற்கு பதிலாக. அந்த மூச்சுக்களில் உங்களுக்காக இறைவன் தோற்றுவிக்கக்கூடிய அந்த நன்மைகள் அனைத்தையும் நிராகரிக்கிறீர்கள். நிராசைப்பட்டவர்களாகவே உங்களுடைய மூச்சுக்களை நீங்கள் துளைக்கிறீர்கள். வெட்டு ஜடம் போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்காக இறைவனுடைய அந்த பாக்கியங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை பற்றி. அந்த தேவைகளின் போதுதான் நான் நிராகரித்துக் கொண்டிருக்கும் அதே நிலையில் கவலையோடு மூச்சை எடுப்பதும் மூச்சை விடுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவனோ நன்மையை நாடுகின்றான். நீங்களும் நன்மைக்கு சாத்தியமில்லை என்று இறைவனுக்கு அறிவிக்கின்றீர்கள். அதனுடைய பிரதிபலிப்பு இறைவனிடமிருந்து உள்ள கட்டளை, கவலையை அனுபவிங்கள். நன்மையை விரும்பிக் கொண்டிருக்கூடிய நிலையில் நன்மை நடக்காது என்பதன் அடிப்படையில் தானே கவலை. உள்ளுக்குள் மனம் நன்மையை விரும்புகின்றது, ஆனால் நடக்காது என்று நீங்கள் இறைவனிடம் கூறுகிறீர்கள். அதன் காரணமாக இறைவனிடம் இருந்துள்ள தண்டனை கவலையாகும். புரிகிறதா? கவலை எதற்காக? இது நிகழ்ந்துவிடுமோ, நிகழக்கூடாதது நிகழ்ந்துவிடுமோ, நிகழக்கூடாதது நிகழாது என்று ஏன் நம்பவில்லை? ஏன் இறைவன் பக்கம் திரும்பவில்லை? நிகழ்ந்து விடுமோ, நீங்கள் அதை தடுப்பவர்களும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இறைவனிடம் திரும்பவில்லை?
அடிபட்டு மிதிபட்ட பிறகு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தானே நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். இறைவன் கேட்கின்றான், இந்த நிலையில் தானே நீ என் பக்கம் திரும்புகிறாய். நிச்சயமாக இந்த நிலையின் போது நீ என்னிடம் திரும்ப வழியில்லை, அதை அனுபவித்துக்கொள். பரிகாரம், என்னை நிராகரித்ததன் விளைவு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய், அதனுடைய பரிகாரம் முடியட்டும், பொறுமையை மேற்கொள். இனி வரும் துன்பங்களில் நிச்சயமாக நான் பாதுகாப்பேன். நான் நாடினால் இதிலிருந்தும் சீக்கிரமாக உன்னை விடுவிப்பேன். எனவே அவசரப்பட வேண்டாம். உனக்கு எச்சரிக்கையாக பல காலங்களுக்கு முன்பே உனக்கு ஒரு தீமை வரப்போகிறது என்பதை நான் அறிவித்திருந்தேன். ஒவ்வொரு மூச்சிலும் நிகழக்கூடாது என்று அறிவித்துக் கொண்டிருந்தேன். நீ ஒவ்வொரு மூச்சிலும் நிராகரித்துக் கொண்டிருந்தாய். நிகழும் 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 என்றே கவலை கொண்டிருந்தாய். நிகழக்கூடாது என்று விருப்பம் இருக்க அதை நிறைவேற்றிக் கொள்ள வழியறியாதன் காரணமாக, மனிதர்களுக்கு அந்த வழிமுறை தெரியாதன் காரணமாக என்னை மனிதர்களுக்கு இணையாக்கி, மனிதர்களுக்கு தெரியாத வழிமுறை இறைவனுக்கும் தெரியாது என்ற அடிப்படையில் நீ நிராகரித்தாய். அதன் விளைவு நிராசைப்பட்ட நிலையில் உன்னை துன்பம் வந்து அடைந்தது. எனவே உனக்கான பரிகாரம் பொறுமையை மேற்கொள். நிச்சயமாக நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன்னுடைய சக்திக்கு மீறி துன்பம் நிகழாது, கவலை கொள்ள வேண்டாம். அவசரப்படும் பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய பொறுமையை இழந்து விடுகிறீர்கள். இறைவனை அப்பொழுதும் நீங்கள் தூர வீசுகிறீர்கள். கை வலிக்கிறது, அந்த வலி என்பது சாதாரண வலிதான். நாளைக்கு போய்விடும் என்று நினைக்கிறேன், அல்லது நாளைக்கு போகவில்லை, மறுநாள் போய்விடும் என்று நினைக்கின்றேன், நாளை எண்ணிக்கொண்டே இருக்கின்றேன், அது போகவே இல்லை. அதனால் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி தான். இது போகாது என்ற அடிப்படை வரும்பொழுது பொறுமை இழக்கிறீர்கள். நீங்கள் காலக்கணக்கை நீங்கள் கணக்கிடும் வரையில் உங்களுக்கு நன்மை இல்லை. இறைவன் எனக்கு பொறுமையை தரட்டும். அந்த பொறுமையில் உங்களுடைய காலம் உங்களுக்கு கண்மூடி திறப்பது போன்று அவ்வளவு சுகமான வாழ்க்கையாக உங்களுக்கு அந்த காலங்கள் முடிவடையும். காலத்தின் மீது சத்தியமாக யார் இறைவனை நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையை தவிர வேறு கூலி கிடையாது. இந்த உலக வாழ்விலும் சரி, நாளைய வாழ்விலும் சரி, இன்னும் இறந்த பின்னர் நீங்கள் எழுப்பப்படும் நாளிலும் சரி, உங்கள் மீது இறைவனுடைய அனுக்கிரகம் நிலைத்திருக்கும். சாந்தமும் சமாதானமும் இன்றும் சரி என்றும் உங்கள் மீது நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். அந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் நிலையாக வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் இறைவனை பூஜித்து வாருங்கள். இறைவனுடைய வாக்குகளை, தூய்மையான அந்த வாக்குகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். இது உங்களுடைய தேவை, இது உங்களுடைய தேவை. நீங்கள் இறைவனுக்கு பதிலளிப்பது இது நிகழாது, இது நிறைவேறாது, இது சாத்தியமில்லை. யாருக்கு சொல்கிறீர்கள் சாத்தியமில்லை என்று? பின்னர் ஏன் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்கள்? கடவுளை நம்புகிறேன் என்று சொல்ற அனைவரும் வார்த்தை பாட்டில் இருக்கிறார்களே தவிர வீண் வார்த்தை அடையவர்களாக இருக்கிறார்களே தவிர ஒரு காலம் அவர்கள் இறைவன் யார் என்பதை உணர்ந்ததில்லை, உணர முற்பட்டதும் இல்லை. தனித்தனியாக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பினால் தவிர உங்களுக்கு இறைவன் இல்லை. கூட்டாக இறைவன் பக்கம் திரும்பாதீர்கள். அதில் இறைவனை புரிந்து கொள்ளாதவனும் இருப்பான். பெரும்பேச்சுக்காரன் உங்களை மாற்றி விடுவான். வீண் வார்த்தைகளை நீங்கள் சிக்கிச் சீரழிந்து விடுவீர்கள். இறைவன் யார் என்று தெரியாது, ஆனால் பெரும்பேச்சு இருக்கிறது. அந்த பேச்சில் மயங்கக்கூடிய நீங்கள் வடிகட்டவனை பின்பற்ற ஆரம்பித்து விடுவீர்கள். வார்த்தை அலங்காரங்களில் நீங்கள் மதிமயங்கி விடுவீர்கள். அப்படி மதிமயங்காவிட்டால் மியூசிக்கை போட்டு, இசையை போட்டு, புகையை தூவி விட்டு உங்களை அவர்கள் மதிமயக்கத்தில் ஆழ்த்திவிடுவார்கள். இன்னும் நீங்கள் புரியாத ஸ்லோகங்களை கொண்டு கண்முடித்தனமாக மூட நம்பிக்கையுடன் இதை சேர்ந்து வாருங்கள். நிச்சயமாக அதில் நம்பிக்கை, மனசுக்கு நிம்மதி இருக்குது என்று அவர்கள் கூறுவார்கள். நீங்களும் செய்வீர்கள். அதில் அந்த நிமிஷத்துக்கு ஏதோ இருப்பது போன்று தோன்றும். உள்ள போனால் எனக்கு ஒரு வைப்ரேஷன் வருது. இதெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க, வீணான பேச்சு. உங்களுடைய மனம் என்றென்றும் நிம்மதி அடைய வேண்டும். உள்ள போனால் வைப்ரேஷன் இருக்குது, வெளியே வந்த வைப்ரேஷன் இல்லை. அப்போ எதுக்காக உள்ள போகணும், எதுக்காக வெளியில் வரணும்? உள்ளே தங்க வேண்டியதானே. வெளியில் வரணும்னா உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெளியில் வந்து வைப்ரேஷன் இல்லை, உள்ளே போனால் வைப்ரேஷன் இருக்குது. உள்ளே இருக்க வேண்டியதானே. உள்ளே இருக்க முடியுமா? முடியாது. வாழ்க்கையில் உங்களுடைய இறைவனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலிருந்து இறை வணக்கத்தை பிரித்துவிட வேண்டாம். வாழ்க்கையோடு இறை வணக்கம் சேர வேண்டும். வாழ்க்கையும் தொழுகையும் ஒன்றாக அமைய வேண்டும். எப்பொழுது வாழ்க்கையில் இறை வணக்கத்தை கொண்டு வரவில்லையோ அவர்கள் ஷைத்தான்கள். இறை வணக்கத்தை வாழ்க்கையிலும் தனியாக பிரித்து எடுத்துவிட்டு இந்த கட்டிடத்தினுள் இறை வணக்கம், வெளியில் ஷைத்தானுடன் எனக்கு குலாவல் என்று யார் கூறுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மனிதர்களே அல்ல. உங்களுடைய இருதயத்தோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். வெளி மனிதர்களுடைய தொடர்புகளில் இருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள். வெளி மனிதர்களுடைய தொடர்புகளில் உங்களுக்கு இருப்பதெல்லாம் உங்களுக்கு நஷ்டமும் வேதனையும் தான். உங்களுடைய மனதோடு நீங்கள் இணைத்து வாழும் பொழுது உங்களுக்கு நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய மகத்தான வாழ்க்கை, எதை நீங்கள் விரும்புவீர்கள்? இன்று முதலாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தில் இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை இப்பொழுது அறிய முடிகிறதா?
உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய தேவைகளாக இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். அது எப்படி இறைவனுடைய பேச்சு? ஏனென்றால் இந்த பேச்சுக்கு மனிதர்களிடம் சக்தி இல்லை நிறைவேற்றி தர. எனவே அது இறைவன் பேச்சாகத்தான் இருக்க வேண்டும். இந்த நிமிடம் உங்களுடைய மனசுகம் இயங்கவில்லை. மனிதர்கள் மனசுகத்தை தருவார்களா, மனசுகத்தை பறித்து விடுவார்களா? எப்படி நீங்கள் மனிதர்களை நம்புவீர்கள்? எந்த ஆதாரத்தை கொண்டு நீங்கள் இந்த மனிதர்களை நம்புகிறீர்கள்? இவர்கள் எனக்கு இறைவன் பால் வழிகாட்டுவார்கள் என்று. யார் உங்களை வழிகெடுத்தது? நீங்களாக வழிகட்டீர்கள். நிச்சயமாக வேறு யாரும் வழிகெடுக்கவில்லை. உங்களுக்கு என்ன நேர்ந்தது? மனிதர்களுக்கு மனம்தான் சுகம். அந்த மனதின் சுகத்தை மனிதர்கள் தர அவர்களுக்கு நிச்சயமாக சக்தி இல்லை என்பதை உங்களை உணராமல் செய்தது எது? அந்த அளவுக்கு உங்களுக்கு இறைவனை நிராகரித்து மனிதர்களுக்கு எதுவும் முடியும் என்ற அந்த மெத்தனம், அகம்பாவம். நீங்கள் நிச்சயமாக இறைவனுக்கு உங்களையே இணை வைத்துக் கொண்டவர்கள். என்னால் முடியாதது இறைவனுக்கு முடியாது என்று கூறக்கூடிய அளவுக்கு நாம் உயர்ந்து விட்டோம். எனவே உங்கள் மீது பாவம் உறுதியாகிறது. எந்த நன்மையாக இருந்தாலும் அது மனிதர்கள் மூலமாக முடியாது என்பதை இன்று நீங்கள் ஒரு டிப்ஸாக வச்சுக் கொள்ளுங்கள். நான் நேர்வழி இருக்கின்றனா இல்லையா? நன்மை எனக்கு வேண்டும். எப்பொழுது நான் என்னுடைய மூளையை நம்புகின்றேனோ, மனிதனுடைய அறிவையும் அவனுடைய வழிமுறையும் நம்புகின்றேனோ, நீங்கள் கெட்ட பாதையின் மீது அமைந்து விட்டீர்கள் என்பதை இன்று நீங்கள் நினைவு கூறுங்கள். உறுதியாக நம்புங்கள். இதில் எத்தகைய சந்தேகமும் வேண்டாம். மனதுக்கு சுகமளிப்பவன் மனிதன் இல்லை. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பேச்சாளியாக இருந்தாலும் சரிதான். வீணான மதிமயக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், போதை மயக்கத்தில் இருக்கிறீர்கள். போதையில் இருந்தால் மிதக்கிறமா தான் தெரியும். அப்படிப்பட்ட பேச்சுக்களில் நீங்கள் சிகிச்சையடைய வேண்டாம். இங்கு பேசப்படும் பேச்சில் போதையும் இல்லை, தெளிவும் இருக்கிறது. நீங்கள் யார் என்பதை அறிவிக்கக்கூடிய தெளிவு இருக்கிறது. மதிமயக்கக்கூடிய வார்த்தை அலங்காரங்கள் இங்கு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து வர வேண்டும் என்றால் இறைவனை நீங்கள் எங்கு இருக்கிறான் என்பதை அறியுங்கள். உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய தேவைகளை அறிவித்துக் கொண்டிருப்பான் இறைவன். தன்னந்தனியாக தனித்தனியாக உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். எனக்குரிய தேவை ஒன்று, உங்களுக்குரிய தேவை ஒன்று, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தேவைகள். எனவே அவரவரை இறைவன் கவனிக்கும் பொழுது அவரவர் இறைவனை அவர்கள் பேணிக்கொள்ளட்டும், பாதுகாத்துக் கொள்ளட்டும். அவர்கள் அந்த இறைவனை அவர்கள் நிச்சயமாக அவன் உதவுவதை அவர்கள் அறிவார்கள். இவர்கள் மட்டும் அந்த இறைவனை கண்ணியப்படுத்தட்டும். இறைவன் உங்களுக்காக அறிவிக்கும் பொழுது அது ஏற்கனவே உங்களுக்காக நிறைவேற்றிவிட்டான் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். இனிதான் உங்களுக்காக நிறைவேற்றப் போகிறான் என்பதில்லை. எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்களோ, பிறகு நிராசைப்பட மாட்டீர்களோ, அல்லது நம்பிக்கை கொண்ட பிறகு அதை கலங்கப்படுத்த மாட்டீர்களோ, அவநம்பிக்கையை கொண்டு அந்த அளவுக்கு இறைவன் உங்கள் மீது கொஞ்சம் பொறுமையை நாடுகின்றான். இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பிறகு எனக்கு இணையாக்குகிறார்களா இல்லையா என்பதை அவன் சற்று பொறுத்திருந்து பார்க்கிறான். ஒரு நன்மையை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் மனிதர்களிடம் செல்கின்றோம். கவலையோடு இருக்கின்றேன், இதுதான் என்னுடைய கவலை சொல்லக்கூடாது. இறைவனிடம் மட்டுமே சொல்ல வேண்டிய விஷயத்தை மனிதனும் சொல்ல வேண்டாம். மனதின் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமும் நஷ்டமும் இறைவனுக்கு மட்டுமே தெரியட்டும், மனிதர்களுக்கு தெரிய வேண்டாம். நீங்கள் மனதில் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் பார்ப்பவர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். மனதில் துன்பப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு இன்னும் திருவிழாவாக இருக்கும். உங்களுடைய துன்பங்களையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் விரும்புவார்கள். மனிதர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டாம், அங்கு அவர்களிடமிருந்து எந்த உதவியும் உங்களுக்கு இல்லை. இறைவன் பக்கமே திரும்புங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்பதனுடைய அடிப்படையில் உங்களுடைய தேவைகளை இறைவன் பெயரை கொண்டு அடையுங்கள். உங்களுடைய தேவைகளில் இறைவனுடைய பெயர் இருக்கிறது. உங்களுக்கு வேண்டியது சாந்தம், அமைதி. அமைதி அளிப்பவனே, உன்னை தவிர அமைதி அளிப்பவன் இல்லை, வேறு யாரும் இல்லை. இறைவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை. அமைதியளிப்பவன் நீ ஒருவனை தவிர அமைதியளிப்பவன் இல்லை என்று இறைவனுக்கு பதிலாக உங்களுடைய தேவைகளை அந்த பிரார்த்தனையில் அமைத்து நீங்கள் அவனை அடையுங்கள். நிச்சயமாக அதை செவியேற்பவன் அவன். எனவே நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளில் மயங்கியவர்களாக நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு மூட நம்பிக்கையுடன் ஒரு விஷயம் நடக்கும் என்று நம்ப வேண்டாம். இறைவனை உணர்ந்து அடையுங்கள். அங்கு உங்களுடைய உதவி அவனிடமிருந்து நிச்சயமாக இருக்கிறது. என்னுடைய தேவைகளுக்காக நான் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது அந்த தேவைகளினுடைய ஒரு அவநம்பிக்கை வரும் பொழுது ஒரு சொற்ப காலம் உங்களுக்காக நிச்சயமாக செலவாகிறது. அந்த துன்பத்தில் நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். சந்தேகம் நீங்க அப்பொழுதே அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. எனவே சந்தேகம் என்ற அந்த ஒன்றை நீக்கிவிட்டால் சாந்தமும் சமாதானமும் உங்கள் மீது குடிகொண்டுவிடும்.
நிலைத்துவிடும். இறைவனை சந்தேகிக்கும் பொழுது எந்த அளவுக்கு இறைவன் உங்களை பற்றி அதிருப்தி அடைவான் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என்னை ஒருவர் சந்தேகித்தால் நான் எந்த அளவுக்கு மனம் பாதிக்கப்படுவேன். நான் உண்மையாக இருக்கும் பொழுது சந்தேகத்தை கொண்டே முடியாது ஒன்னால் என்று கூறிவிட்டால் நான் அவ்வளவுக்கும் நிச்சயமாக ஆற்றல் படைத்தனாக இருக்கும் பொழுது ஒன்னால் முடியாது, சற்றும் தகுதி இல்லாத என்னுடைய படைப்பாகிய அவனை நீங்கள் நம்புகிறீர்கள், என்னை நம்ப மாட்டீர்கள் என்று நமக்கு நாமே எந்த அளவுக்கு சந்தேகம் கொள்ளும் பொழுதும் நம்பிக்கையற்ற தன்மையை நம் மீது வீசும் பொழுதும் நாம் மனதால் கவலைப்படுவோம், வருந்துவோம். ஆனால் நாம் இறைவனையே சந்தேகிக்கின்றோம். அது மட்டுமல்ல, உன்னால் முடியாது என்று அவனை ஓரம் கட்டிவிட்டு மனிதர்களில் நீங்கள் யார் புத்திசாலி கட்டிக்காரன் என்று நினைக்கிறீர்களோ அவர்களின் நாடி நீங்கள் செல்கின்றீர்கள். இங்கு உங்களுடைய துயரம் ஆரம்பமாகிறது. இறைவன் நானா நீயா பார்த்து விடலாம் என்று உங்கள் மீது அவன் நிச்சயமாக ஒதுங்கி விடுகின்றான். உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எப்பொழுது திரும்புகிறீர்களோ மீண்டும் உங்களுக்கு உதவி புரிவதற்காக, அதற்காக உங்களை வெறுத்துவிடவில்லை, நீங்கள் பட்டு புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக ஒதுங்கி விடுகின்றான். ஏனென்றால் சொல்லி புரியாதவர்களுக்கு பட்டு புரிவதை மேலானதாகும். நிலைத்திருக்கக்கூடிய நன்மைகளின் பக்கம் அவர்கள் இருப்பார்கள். இறைவன் அறிவான், நாம் அறிய மாட்டோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அமைதியுடையவர்களாக, நன்மையான நெறியுடையவர்களாக, இறைவனுக்கு களங்கம் விளைவிக்காதவர்களாக, உண்மையை சிந்தித்து உணர்ந்து செயல்படுபவர்களாக நீங்கள் அமைய வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறு பரிகாரத்தை கொடுக்கின்றான். ஒரு துன்பத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் உங்கள் கைகளாலேயே சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அந்த துன்பத்தை. இறைவனுக்கும் இதற்கும் எந்த சம்மதம் இல்லை. அவ்வாறு நீங்கள் துன்பத்தை சம்பாதித்த பிறகு இறைவன் பக்கம் திரும்புவீர்கள். நிச்சயமாக இறைவன் செவியேற்பனாக இருக்கின்றான். அப்பொழுதும் நீங்கள் இறைவனே என்னை இந்த துன்பத்திலிருந்து பாதுகாத்துக்கொள் என்று கேட்கிறீர்கள். பாதுகாப்பவனே, உன்னை தவிர பாதுகாப்பாளன் இல்லை என்று நீங்கள் கூற மாட்டீர்கள். எனவே அந்த பிரார்த்தனை செல்லுபடியாகாது. இறைவனே என்று கூப்பிடுகிறீர்கள். இறைவனே என்றால் அனைத்து தேவைகளுக்கும் நீங்கள் அழைக்கிறீர்கள். உங்களுடைய தேவை என்ன? நீங்கள் உங்கள் கைகளால் சம்பாதித்துக் கொண்ட அந்த பழிபாவத்திலிருந்து நீங்கள் மீள வேண்டும். நீங்கள் உதவி புரியப்பட வேண்டும். உதவியாளனே என்று அழைப்பதை விட்டுவிட்டு ஏன் அவ்வளவுக்கும் சேர்த்து வீணாக என்ன இறைவனே என்று அழைக்கிறீர்கள்? நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, எந்த துன்பமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது அடையுங்கள் இறைவனே என்று. உங்களுடைய துன்பத்திலிருந்து இறைவன் பாதுகாத்த பிறகு நீங்கள் முழுமையாக கொண்டிருக்கிறீர்களே ஒரு சுகத்தை, அப்பொழுது அடையுங்கள் இறைவனே. உனக்கு மிஞ்சிய இறைவன் இல்லை, இறைஞ்சுவதற்கு தகுதியானவன் இல்லை, நீ ஒருவன் தான் என்று அப்பொழுது அவனை அடையுங்கள். எல்லா நன்மைகளுக்கும் முன்னையே நான் எதிர்நோக்குகின்றேன், இப்பொழுது அடையுங்கள். எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாத நிலையில் அடையுங்கள். உங்களுக்கு ஒரு பெரும் கஷ்டம் வந்துவிட்டது, இந்த கஷ்டம் நீங்க வேண்டும். அந்த கஷ்டத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இறைவன் நீக்குகின்றான். ஆனால் மனதிற்குள் திரும்ப இது வரும் என்று நினைக்கிறீர்கள். அப்படிதான் விட்டு விட்டு வரும். 2 நாளைக்கு இல்லாமல் இருக்கும், திரும்ப வரும். இது வாடிக்கையா இருக்குது. அதனால இப்போ இறைவனை நாம் புகழ வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா பார்த்துக்கிட்டு அப்புறம் கூப்பிடுவோம். எனவே நாம் அவனை நம்பிக்கை கொள்வதில் இறைவன் உங்களை சோதிக்கின்றான். ஒரு சிறு சுகத்தை கொடுத்துவிட்டு, சொற்பகால சுகத்தை கொடுத்துவிட்டு சோதிக்கின்றான். இந்த சுகம் நிலைக்கும் என்று நம்புகிறீர்களா அல்லது மீண்டும் வரும் என்று உங்களுடைய அறிவை கொண்டு இதுவரைக்கும் கணக்கிட்டு வந்தீர்களே, அப்படித்தான் பிற்காலமும் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இறைவன் உங்களை சோதிக்க அடைகின்றான். நாம் பெரும்பாலும் திரும்ப வரும் என்று இறைவனும் சொல்கின்றோம். இன்னும் கொஞ்சம் அனுபவியுங்கள். பல்வலி தாங்க முடியல, லேசா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்லாமல் இருக்கும். ஆனாலும் அந்த நிமிஷத்தில் இறைவன் கொடுத்தான், இது பூர்த்தியாகி விட்டது என்று நம்ப மாட்டோம். திரும்பவும் வரும் என்று தான் நினைத்துக் கொண்டிருப்போம். வரும். எந்த சமயத்தில் இறைவன் உங்களுக்கு ஒரு சிறு நன்மையை கொடுக்கின்றான், அப்படியே உறுதியாக பிரியுங்கள். என் இறைவனே, நீ உன் வார்த்தையில் உண்மையானவன் என்று கூறுங்கள். உண்மையாளனே, எனக்கு உண்மையை நீ அளிப்பாயாக, உண்மையை கொண்டு எனக்கு நிரந்தரமான நன்மை அளிப்பாயாக என்று கேளுங்கள். பிறகு அது வராது. அந்த அளவுக்கு நாம் படிப்படியாக உயர வேண்டும், ஒரே நேரத்தில் இல்லை. என்னுடைய பாவங்கள் தான் எனக்கு வினையாக வந்து அமைந்தன என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய பாவங்கள் உன்னை நான் மறந்ததன் விளைவாகத்தான், என்னை உனக்கு பதிலாக நம்பியதன் காரணமாகத்தான். எனக்கு தெரியும் என்று என் பாதையில் நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நான் விழையும் பொழுது உன்னை மறந்தேன், உனக்கு பதிலாக என்னை ஆக்கிக் கொண்டேன், என்னை நான் உனக்கு இணை வைத்தேன். அந்த பாவத்தை நீ மன்னிக்க மாட்டாய் என்று உறுதியாக கூறியிருக்கின்றாய். எனினும் ஷைத்தான் எனக்கு மறக்கடித்தான். எனவே இறைவனே, நான் புரிந்துவிட்ட குற்றத்திற்காக என்னை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. நிச்சயமாக நீயே கிருபை செய்வோரெல்லாம் மிக மேலான கிருபையாளன், அவனை புகழுங்கள். நிச்சயமாக இறைவன் அதை ஆமோதிக்கின்றான். அந்த உண்மையை உங்களுக்காக அந்த இருதயத்தில் நிச்சயமாக இணைத்து விடுகின்றான். அது உங்கள் இருதயத்தை விட்டு மறையாது. அந்த உண்மையை உங்களுடைய இருதயத்தில் இறைவன் எழுதிவிட வேண்டும், பின்னர் மறையாத அளவுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை புகழ்ந்து துதித்து வாருங்கள்.
மேன்மையான அந்த வாழ்க்கைக்காக, அந்த தன்மைக்காக, அந்த தருணத்திற்காக நீங்கள் காத்திருங்கள். கொண்டு மட்டுமே பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கிறான் என்ற அந்த மகத்தான ஒரு தொழுகையை, இறைவணக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மற்றபடி நீங்கள் இறை இல்லங்களுக்கு சென்று நான் இறைவனிடம் நான் போகின்றேன் என்று நீங்கள் சொல்லி போகிறீர்கள். இறைவன் முன்னால் நிற்கிறான், நான் அவனுக்கு முன்பாக நின்று என்னுடைய இறைவணக்கத்தை நிறைவேற்றுகின்றேன் என்று கூறுகின்றீர்கள். உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய இறைவன் ரைட், தொடுங்க, தப்பில்லை. ஆனால் பொறுமையாக இருந்தால் உங்களுடனே வந்து விடுகிறானே, எந்த தொழுகை மேலானது? நல்லறிவுடையோர் யார் என்றால் சொல்லில் அழகானதை செவியேற்று அந்த நன்மையை பின்பற்றுவார்கள். மூதாதையர்களையும் வழிமுறைகளையும் பின்பற்ற மாட்டார்கள். சொல்லை செவியேற்பார்கள், அதில் மேன்மையானதையும் அழகானதையும் அவர்கள் பின்பற்றுவார்கள். இவர்களே நல்லறிவுடையோர். இத்தகையோரைத்தான் இறைவன் நேர்வில் செலுத்துகின்றானே தவிர ஆட்டு மந்தைகளைப் போன்று மூதாதையர்களை பின்பற்றிக் கொண்டு, வழிமுறைகளை பின்பற்றிக் கொண்டு, பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்களை பின்பற்றிக் கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று யார் கூறுகிறார்களோ அவர்கள் மனிதர்களே அல்ல, ஆட்டு மந்தைகள். மனிதர்கள் என்ற அந்தஸ்திலிருந்து கால்நடைகளாக ஆகிவிட்டார்கள். நாம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. தனித்தன்மை வாய்ந்தவர்கள், இறைவனுக்கு மட்டுமே உரித்தானவர்கள். என்னை போன்று மற்றவர் இல்லை, மற்றவரை போன்று நீங்கள் இல்லை. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் அனைவரும் பல படித்தரங்களில் இறைவனை முன்னோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே ஒருவருடைய இறை நம்பிக்கையை பிறருக்கு எடுத்துக்காட்ட வேண்டாம், சொல்லி காட்ட வேண்டாம். நான் பக்தியாளன் என்ற அந்த அடிப்படையில் பேசவும் வேண்டாம். இறைவன் மனிதனாக படைத்தான், மனிதனாக வாழ்வோம். என்னுடைய பயபக்தியை மற்றவர்களுக்கு காட்டக்கூடாது, இறைவன் மட்டுமே. அதை மனதை பார்ப்பவன் இறைவன், மனிதனை பார்த்து ஏமாறுபவன் இறைவன் அல்ல. நாம் இறைவனை ஏமாற்றியது போதும். மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ நாம் மனிதர்களுக்கு பக்தியாளன் என்பதை காட்டுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இறைவன் வெறுக்கிறான். எனக்கு உண்மையாக இருங்கள், மனிதர்களிடம் பெருமையடிக்காதீர்கள். எனக்கு நெருங்கியவர்கள் யார் என்பது எனக்கு தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இறைவனுக்கு பகைவர்களாக இருக்கலாம், ஆனால் வெளியில் நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் போன்று வேஷம் போட்டுக்கொண்டு அலைவீர்கள். இதன் காரணமாக யாரெல்லாம் உங்களை பின்பற்றினார்களோ அவ்வளவு பேருடைய பழிபாவங்களும் உங்களை சேரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே நான் மனிதனாக இருக்கக்கூடிய நிலையில் யாரும் என்னை பின்பற்ற மாட்டார்கள். நான் ஒரு வேஷம் போட்டுக்கொண்டால் நிச்சயமாக மற்றவர்கள் என்னை பின்பற்றுவார்கள். நான் உண்மை இல்லாத நிலையில் அவர்களை கெடுத்ததன் விளைவு அவர்களுடைய பாவங்கள் அனைத்திற்கும் நான் பொறுப்பேற்கின்றேன். எப்பேற்பட்ட வேதனை இவ்வுலகிலும், எப்பேற்பட்ட இழிவு இவ்வுலகிலும், இன்னும் மறுமையிலும் மிக கொடிய வேதனையின் பால் நான் தள்ளப்படுவேனே, அதற்கு நீங்கள் நஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை லேசாக்கப்பட்டுவிட்டது. இந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு வேறு வாழ்க்கை இல்லை. உங்களுக்காக அறிவிக்கப்பட்டது நிறைவேறிவிட்டது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவன் அந்த பாதையை, உங்களுக்கும் எது நிறைவேற்றப்பட்டு விட்டதோ அதற்கும் இடையே இறைவன் பாதையை அமைப்பான். நீங்கள் அமைக்க முடியாது. நீங்கள் அமைப்பீர்களானால் இந்த அமைக்கப்பட்டுவிட்ட, உங்களுக்காக அமைக்கப்பட்டுவிட்ட இந்த பாக்கியத்தை விட்டுவிட்டு வேறுபுறம் சென்று விடுவீர்கள். அங்கு உங்களுக்கு சிக்கல்களும் இடைஞ்சல்களும் நெருக்கடிகளும் இன்னும் வாழ்க்கையின் விரக்தியும் அங்கு உங்களுக்காக அமைந்துவிடும் என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். சந்தேகமில்லாமல் நம்புங்கள். இறைவன் ஒருவனை தவிர உங்களுக்கு உதவியாளன், தேவைகளுக்கு அளிப்பவன் அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை. தேவைகளுக்குரியவன் தேவையற்றவனை தவிர இல்லை. மனிதர்கள் தேவைப்படுபவர்கள். அவர்களிடம் எந்த விதமான உதவிக்கும் நீங்கள் நெருங்க வேண்டாம். உங்களுக்காக முதலில் கூறினேன், நிச்சயமாக நான் நேர்வில் இருக்கின்றேனா இல்லையா என்பதை நான் அறிவதற்கு என்னுடைய மனதின் போக்கு முக்கியம். என் மனம் சமாதானம் அடைந்திருக்கிறதா என்பது எனக்கு முக்கியம். பிறகு என்னுடைய உடல் தேவைகள். என் மனதிற்கு இழிவை ஏற்படுத்தி கொண்டு நான் அடையக்கூடிய ஒரு சுகம் மனதிற்கும் உடலுக்கும் சேர்த்து அழிவை நாடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனதிற்கு எப்பொழுது நீங்கள் ஒரு தீமையை இழைத்துக் கொண்டீர்களோ பிறகு இறைவனை அறியக்கூடிய அந்த தன்மையில் அது பால்பட்டுவிடும். எனவே நம்பிக்கை அற்ற ஒரு வாழ்க்கை நாளைக்கு இருக்கின்றது. எப்பொழுது நம்பிக்கையற்ற நிராசைப்பட்டவர்களாக நீங்கள் வாழ்கிறீர்களோ நீங்கள் தேடக்கூடிய நன்மைகள் எதுவுமே அதில் இல்லை. இனி மனிதர்களை மட்டுமே நம்புவீர்கள். இறைவனுக்கு பதிலாக மனிதர்களை நம்பியதன் காரணமாக இந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் என்று ஏற்கனவே இறைவன் கூறியிருக்கின்றான். எனக்கு இணை வைக்கும் ஒரு பாவத்தை நிச்சயமாக நான் மன்னிக்க மாட்டேன். உங்களுடைய மனசுகம் உங்களுடைய பாதைகளை உங்களுக்காக வழிவகுக்க வேண்டும். நேரான பாதையின் மீது மனசுகத்தை இழந்து ஒரு ஆதாயத்தை தேட வேண்டாம். பொருள் ஆதாயத்தை தேட வேண்டாம். பொருள் ஆதாரங்களின் பக்கம் நீங்கள் சேர வேண்டாம். அவ்வாறு நீங்கள் போவீர்களானால் நீங்கள் இறைவனுக்கு பகிரங்கமான விரோதிகள். உங்களுக்கு நீங்களே நயவஞ்சகர்கள். நயத்திற்கு, என்னுடைய நன்மைகளுக்கு நானே வஞ்சகமாக இருக்கின்றேன். நான் எனக்கே நயவஞ்சகன். என்னுடைய நன்மைகளுக்கும் என்னுடைய நயத்திற்கும் நான் வஞ்சகம் செய்கின்றேன். நம்பிக்கையற்ற தன்மையின் காரணமாக, இறைவனை நான் நம்பிக்கை கொள்ளாததன் காரணமாக,
எனக்கு அறிவித்தவன் இறைவன், நானோ அதை மறுப்பவன். நானா படைப்பவன்? ஆனால் அறிவிக்கப்பட்ட அந்த பாக்கியம் எனக்கு இருக்குமானால் எவ்வளவு நன்மையாக இருக்கும் என்று ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் துவங்க வேண்டாம். எனக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது, நிச்சயமாக அனுமதிக்கப்பட்டது தான் என்ற அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். இறைவனிடம் பொறுப்பேற்படுத்துங்கள். என் இறைவனே, நீ எனக்கு கொடுத்த இந்த அமானிதம் அழகான ஒரு வாக்குறுதி, நிச்சயமாக நீ நிறைவேற்ற மிகவும் சக்தியுடையவன், ஆற்றல் மிக்கவன். உன் ஒருவனை தவிர ஆற்றல் மிக்கவன் இல்லை. படைப்பாளன், எந்த அமானிதத்தை எனக்கு கொடுத்தாய், நன்மைகளை எனக்கு கொடுத்தாய், ஏற்றுக்கொண்டேன். இந்த நன்மையை படைப்பதில் உனக்கு நிகரானவன் இல்லை. இப்பொழுது கூறுங்கள், இறைவன் அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்று. உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை. எனவே மனிதர்களிடம் ஒருபோதும் நீங்கள் எந்த ஒரு தேவைக்கும் அவர்களை நாடிவிட வேண்டாம். அவை தீமைகளாக மாறிவிடும். மனிதர்களிடம் செல்லுங்கள், மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது செல்லுங்கள், இது உங்களுக்கு ஹலால், ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும். மனதில் ஒரு தீமையை உங்களுக்கு ஏற்படுத்திவிட்டு மற்ற மனிதர்கள் முன்பாக நீங்கள் தரக்குறைவாக நடத்தப்படுவீர்கள் என்று தெரிந்திருந்தும் உங்களுடைய உடல் சுகத்தை நாடும்போது அது ஹராம், உங்களுக்காக அது அனுமதிக்கப்படவில்லை. எனவே நீங்கள் தெரிந்தே உங்களுடைய கேடுகளின் பக்கம் செல்ல வேண்டாம். தெரிந்தே நீங்கள் நன்மைகளின் பக்கம், உங்களுக்கு எது உவப்பானதோ, உங்களுடைய மனதுக்கு எது சுகமானதோ அந்த சுகத்தை முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மீதத்தை இறைவன் நிறைவேற்றுதல் உங்களுக்கு போதுமானவன். உங்களுடைய தொழுகையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதின் சுகத்திற்காக நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய உடலின் சுகத்திற்காக திரும்புகிறால் ஷைத்தானை பின்பற்றுவார்கள். மனசுகத்தின் பக்கம் வாருங்கள். உடல் சுகம் நீங்கள் விரும்பியதற்கு மேலாக அது உங்களுக்கு இருக்கும். எண்ணற்ற அளவில் இன்னும் கணக்கில்லாத நீடித்த நல்வாழ்வுக்காகவும் நிலைத்ததாக உங்களுக்கு அமைந்துவிடும். எந்த காலத்திலும் எப்பொழுதும் பயன் தரக்கூடிய அளவுக்கு எதில் நீங்கள் மாறுபடுவீர்கள், எதை நீங்கள் மறுப்பீர்கள்? உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றான். இன்றளவும் இப்பொழுதும் இந்த நிமிடமும் பல நன்மைகள் உங்களுக்கு தேவை என்று இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் இன்ஸ்பிரேஷன் வஹி உங்களுக்காக இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இறைவனிடமிருந்துள்ள கட்டளையாக இது உங்களுக்கு தேவை என்று நீங்கள் அதிலிருந்து விலகிடவும் முடியாது. நீங்கள் மறுப்பதன் காரணமாக எனக்கு வேண்டாம் என்று கூற முடியாது. அது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே மன உளைச்சல், இறைவனுடைய தேவைகள் உள்ளுக்குள் இறக்கிய பிறகு ஒரு சொற்பகாலம் அது அங்கு இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்கள் இல்லை, அது வேண்டாம் என்பீர்கள், அது போகாது. இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட ஒரு மோதல் மன உளைச்சலுக்கு காரணமாக அமைகின்றது. இந்த மன உளைச்சலிலிருந்து உருவாகுவதுதான் உங்களுடைய தீமைகள், உடலின் அதிர்வுகளும் உடல் கூறுகளில் ஏற்படக்கூடிய சோர்வுகளும் பலவீனமும் அதன் பொருட்டு உருவாகக்கூடிய நோய்களும். உங்களுடைய இருதயத்தில் நோய் இருக்கின்றது, வேறு எங்கும் நோய் இல்லை. அங்கிருந்து நோய்கள் பிறக்கின்றன, உங்களுடைய உடலில் நோய்கள் இல்லை. எனவே இதயத்திற்கு அருமருந்து அது நம்பிக்கையும் மனதின் சுகத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதுமாகும். எனவே மனதின் சுகத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கூறுவார்கள் இந்த டாக்டர்கள், எல்லா நோய்களுக்கும் காரணம் மனம்தான். சைக்கோசோமாட்டிக் டிசார்டர். சைக்கோ என்பது உடல் நோய்கள், சொமாட்டிக் என்பது உடல் நோய்கள், சைக் என்பது மனம். உடல் நோய்களுக்கு காரணம் மனம்தான் என்று கூறுகிறார்கள். மனம் எங்கிருக்குது என்று தெரியாது, மூளை என்பார்கள். இல்லை, மனம் என்பது இருதயத்தில் இருப்பதாகும். என் மனதுக்கு ஒரு சங்கடம் என்றால் இருதயம் சங்கடப்படுகின்றது. என் மனதில் ஒரு ஆத்திரம் என்றால் இருதயம் படபடக்கின்றது. என் மனதில் ஒரு பயம் என்றால் இருதயம் நடுங்குகிறது. மூளை நடுங்காது, மூளை ஆற்றப்படாது, மூளை அவசரப்படாது. இருதயத்தில் இருந்துதான் மூளை பாதுகாக்கப்படுகின்றது. இருதயத்திலிருந்து ரத்த ஓட்டம் ஒழுங்காக இல்லை என்றால் மூளை செத்துவிடும். எனவே மூளைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லை. மூளை இருதயத்தின் மூலமாக பாதுகாக்கப்படுவதாகும். இருதயத்தில் உங்களுடைய மனம் இருக்கின்றது, எங்கு உங்களுடைய மனம் இல்லை. இந்த மூளையை இயக்குவது எது? இருதயம். இருதயத்திலிருந்து ஒரு இரத்த ஓட்டம் செல்லவில்லை என்றால் மூளை நிச்சயமாக ஸ்தம்பித்துவிடும், கை கால்கள் விழுந்துவிடும். மூளையை வாழ வைப்பது இருதயம், இருதயத்தை வாழ வைப்பது உங்களுடைய மனமாகும். மனதினுடைய நிம்மதி இருதயத்தினுடைய இயக்கத்தினுடைய நிம்மதியாகும். மனதினுடைய பயமும் கலவரமும் இருதயத்தினுடைய பதட்டமும் நடுக்கமும் நாடி நரம்புகள் எல்லாம் அதிர்ந்துவிடும். அந்த அளவுக்கு இருதயத்தின் மீது நீங்கள் உங்களுடைய நன்மையை நாடுங்கள். உங்களுடைய உடல் கூறுகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்தும் இருதயத்தில் உள்ள நோய்களின் மூலமாக உருவாவதாகும். அந்த உடற்கூறுகளில் கேன்சராக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய சிறுநீரக செயலிழப்புகளாக இருக்கட்டும், உங்களுடைய டயபெட்டிஸ் நோயாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் இருதயத்திலிருந்து இருதயத்தினுடைய நன்மையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இருதயத்தில் நீங்கள் மோதலை உருவாக்காதீர்கள். அவநம்பிக்கையின் காரணமாக, உங்களால் முடியாது என்பதன் காரணமாக உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படக்கூடிய அந்த நன்மைகளின் மீது நீங்கள் நிராசைப்பட்டுவிட வேண்டாம். இறைவனை நீங்கள் நிராகரிப்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். பிறகு உங்களுடைய நிராகரிப்புக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டும். அறியுங்கள், திடீரென ஒரு பெரும் ஆபத்து இருக்கின்றது, அப்பொழுது நீங்கள் இறைவனை அழைக்கிறீர்கள். அந்த இறைவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்திலிருந்து வாய்களில் வெளிப்படுகின்றது. அந்த வார்த்தைக்கு இறைவன் மதிப்பளிக்கின்றான். அந்த க்ஷணம் நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள்.
உயிர் பிழைத்தது மறுபிழைப்பு என்று கூறக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பலவிதமான படித்தங்கள் நிகழ்ந்திருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனை அடைக்கும் பொழுது உள்ளட்சத்துடன் அடையுங்கள். உள்ளட்சம் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளட்சம் ஏற்படக்கூடிய அந்த விபத்துக்கள் ஏற்படக்கூடிய திடீரென ஏற்படக்கூடிய அந்த என்னுடைய அசம்பாவிதங்களிலிருந்து நான் பல சமயங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த சமயம் இறைவனை, கடவுளை, தெய்வமே, அல்லாஹ் என்று அழைத்த ஒரு காரணத்திற்காக இறைவன் உங்களை காப்பாற்றினான். அந்த இடத்தில் உங்களுக்கு உருவம் இல்லை, பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒன்றை தவிர இல்லை. பாதுகாப்பனே என்று இறைவன் ஏற்றுக்கொண்டு உங்களை பாதுகாத்தான். நீங்கள் கடவுளை என்று அழைத்தாலும் சரி. யார் பாதுகாத்தது? இறைவன். அவனுடைய பெயர் என்ன? பாதுகாப்பவன். பாதுகாப்பாளனே என்று நீங்கள் அழைத்து பழகுங்கள். ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நிறைவேறும். உங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் நீங்கள் அவனை அடையுங்கள். இப்பொழுது நீங்கள் அவனுக்கு சாட்சியமாக இருங்கள். என்னை பாதுகாப்பதற்கு உன்னை விட சிறந்தவன் இல்லை. பாதுகாப்பவனே, உனக்கு இணையான பாதுகாப்பவன் வேறு எவனும் இல்லை, நான் நம்பிக்கை கொள்கின்றேன் என்று நீங்கள் வரக்கூடிய எதிர்பார்த்திருக்கக்கூடிய கவலை தோய்ந்த உள்ளத்துடன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கேடு நீங்கள் வர இருக்கிறது, வந்துவிடும் என்று அஞ்சுவீர்களானால் இந்த அச்சத்தில் இறைவனை அடையுங்கள். உள்ளட்சமுடையவருடன் இறைவன் இருக்கின்றான். அந்த அச்சம் ஏற்படும் பொழுது மனிதனை நினைப்பதை விட்டும், மனிதர்களிடம் உதவி தேடுவதை விட்டும், மனிதர்களுடைய உதவியை கொண்டு நீங்கள் அந்த ஒரு விபத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதிலிருந்தும், அந்த ஒரு சோதனையும் வேதனையும் மிக்க காத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதிலிருந்தும் நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். மனிதர்களிடம் நான் இந்த வேதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முற்கூட்டியே நான் செல்ல மாட்டேன். எப்பொழுதும் நாம் மனிதர்களை நம்பிய அதே நேரத்துடன் தான் இறைவனை நம்புகின்றோம், இணைத்தே நம்புகிறோம். இறைவன் என்னை பாதுகாப்பான் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே யார் மூலமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற அந்த ஒரு எண்ணமும் கூட சேர்ந்து விடுகின்றது. அந்த அளவுக்கு நாம் இறைவனுக்கு இணையை ஏற்படுத்தாமல் நாம் இறைவனை நம்பிக்கை கொள்வதில்லை. நிராகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் இணை வைத்த நிலையிலும் தான் நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறியுங்கள். பரிசுத்தமாக இறைவனை மட்டுமே நான் எண்ணும் பொழுது, மனிதர்களின் துணைகளை விட்டும் நான் நீங்கிவிடும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் அப்பொழுதே நிறைவேறுகின்றது. நினைத்தால் சுகம், இதுதான் அடிப்படை. எனக்கு ஒரு தேவை வேண்டும் என்று விரும்பும் பொழுது இறைவன் உதவி செய்வான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தொழுகையில் இருப்பீர்கள் அல்லது பூஜை செய்து கொண்டிருப்பீர்கள். அந்த நேரத்திலும் சாமி கும்பிட்டுக் கொண்டிருக்கூடிய அந்த நேரத்திலும் கும்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே யாரை அணுகலாம் என்று தான் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். யார் இடத்திலும் உதவி தேடலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். அங்கு எல்லாம் மறந்துவிடும். 3 கூட்டங்களும் இப்படித்தான். தங்களுடைய இறைவனை ஒதுக்கிவிட்டு தொழுது கொண்டிருக்கும் பொழுதும் யாரிடம் அணுகலாம் என்பதுதான். கவலையுடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த டாக்டர் என்ன சொல்வார் என்ற அந்த எண்ணம் தான். இறைவனை மட்டுமே நான் நம்பிக்கை கொண்டேன் என்று நாம் இதுவரையில் வாழ்ந்ததில்லை. இனிமேல் நாம் வாழப்போகின்றோம். கவலை என்று வந்துவிட்ட பிறகு மனிதர்களுடைய அடிப்படையை ஒட்டித்தான் கவலை. அமைதி வேண்டும் என்றால் மனிதர்களின் அடிப்படையை நீக்குங்கள், அங்கு அமைதி இருக்கிறது. உங்களுடைய இருதயங்களில் நீங்கள் இறைவனை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக அதில் சத்தியமும் உண்மையும் இருக்கின்றது, அதில் நம்பிக்கையும் இருக்கின்றது. அதில் இறைவன் உங்களுக்கு அமைதி அளிக்கின்றான். நம்பிக்கையை கொண்டு வாருங்கள். மனிதர்களை நம்புவதை விட்டும் நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடு, ஏற்றிட்டு பறக்கிறீங்க. அதே சமயத்தில் கடவுளே கடவுளே, இறைவனே இறைவனே, அல்ல அல்லன்னு சொல்லி தான் போறீங்க. யாருக்கு முதலிடம், யாருக்கு இரண்டாவது இடம்? பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான். உங்களுடைய அவசரத்தில் யாருக்கு முதலிடம்? ஷைத்தானுக்கா, அல்லாஹ்வுக்கா, இறைவனுக்கா, கடவுளுக்கா, தெய்வத்திற்கா? எதற்கு முதலிடம்? எதற்கு? ஷைத்தானுக்கு. எனவே உங்களுடைய வழிமுறைகள் இறைவனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துவதாக இருக்கிறது. உங்களுக்கு பிரார்த்தனை இல்லை என்பதை அறியுங்கள். இறைவனை நீங்கள் முதல் தரமாக ஏற்றுக்கொண்டிருப்பதனால் பொறுமையை கடைபிடித்திருப்பீர்கள். அவ்வளவு வேகமாக அங்கு ஓட்டீர்கள், அங்கு செல்லவும் மாட்டீர்கள். அதற்கு முன்பாகவே இறைவன் உங்களுக்கு நன்மை அளித்திருப்பான் உங்களுடைய வீடுகளிலேயே. இன்று கூட, இப்பொழுது கூட, இன்று முதலாக, இந்த தருணம் முதலாக உங்களுடைய மனித அறிவின் வழிமுறைகளையும் அவர்களுடைய உதவிகளையும் நீக்குங்கள். என் இறைவன் எனக்கு போதுமான என்ற அந்த அடிப்படையின் மீது நீங்கள் வாழ்ந்து பழகுங்கள். உங்களுடைய இருதயத்தின் மீது கவனம் அவ்வளவும் திரும்பட்டும். உங்களுடைய மூளையின் பக்கம், மனிதர்களுடைய அறிவின் பக்கம் நிச்சயமாக திரும்ப வேண்டாம் என்று முதலாக. நல்வாழ்க்கைக்கு பதிலாக தீய வழியை நாம் இதுவரையில் கொள்முதல் செய்து கொண்டிருந்தோம். நம்முடைய வியாபாரம் மிக கெட்டது, இறைவனிடத்தில் செல்லுபடி ஆகாது. இறுதியாக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை மனிதர்கள் கைவிரித்த பிறகுதான், என்னால் முடியாது என்று கைவிரித்த பிறகுதான். இந்த நேரத்தில் நீங்கள் கொள்ளக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறாது.
மனிதர்களும் உதவி செய்வார்கள் என்ற அந்த ஒரு ஷேட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் மனிதர்கள் மீது இருக்குது இல்லையா, அந்த சமயத்தில் அதை நீக்கி கொண்டு வருவீர்களானால் நிச்சயமாக இன்னும் முழுமையாக உதவி செய்வான். ஆனால் மனிதர்களிடம் எதுவுமே இல்லை என்று ஆன பிறகு நீங்கள் இறைவனிடம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை நிச்சயமாக உபயோகமற்றது. பெரும்பாலான பிரார்த்தனைகள் இந்த விதமாக இருக்கிறது. கோமாவில் விழுந்ததுக்கு அப்புறமா 6 மாசமா நான் என்னை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தேன், நிச்சயமாக இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் என்று இறைவனை கோபிப்பீர்கள். இன்னும் கேடுகள் உங்கள் மீது வந்து நிச்சயமாக விளையிருக்கின்றது இறைவனை கோபித்துக் கொண்டதன் காரணமாக. எனவே இன்று உங்களுடைய பிரார்த்தனை நல்ல விதமாகவும் நன்மைக்குரியதாகவும் தீர்க்க தரிசனத்துடனும் விளங்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால், சத்தியத்தை தவிர வேறு இல்லை என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால், நீங்கள் இன்று முதலாக மனிதர்களுடைய உதவி இன்னும் இருக்கிறது என்ற நிலையில் இருக்கும் பொழுதே மனிதர்களுடைய உதவியா நீங்கள் நீக்கிக்கொண்டு இறைவன் பக்கம் திரும்புங்கள். அந்த பிரார்த்தனைக்கு மகத்தான ஒரு பாதை இருக்கிறது. என்னுடைய தேவைகள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே தான் நான் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். இது குற்றமில்லை, ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், குற்றம் செய்து கொண்டிருக்கின்றேன். அதை மறந்த நிலையில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். மனிதர்களுடைய பலவீனத்தை நிச்சயமாக இறைவன் அறிந்தவன் தான். என்னை அவர்கள் பார்த்ததில்லை, எனவே நம்பிக்கை கொள்வது கஷ்டம்தான். இருந்தாலும் நான் இறுதியாக உதவி செய்கின்றேன் என்று அவர்கள் கவனித்து பார்த்திருந்தால் புரிந்திருக்கும். அந்த கவனத்தை ஈர்ப்பதற்காகவே உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் சோதனைகளையும் வேதனைகளையும் கொண்டு வருகின்றான். இறுதியாக தீர்ப்பு இறைவன் தான். தெய்வாதீனமாக காப்பாற்றப்பட்டான். அந்த தெய்வாதீனமாக என்று வரும்பொழுதே தெய்வாதீனமாக இவர் வந்தால் காப்பாற்றிவிட்டார் என்று கூறிவிட்டார்கள். தெய்வத்தை நாடி சென்றேன், நீங்களே வந்துவிட்டீர்கள் என்பார்கள். மகாக்கியடான வார்த்தைகள். மனிதர்களுடைய பேச்சுக்களிலும் நீங்கள் உங்களுடைய கவனத்தை மேற்கொள்ளுங்கள். மனிதர்களுடைய பேச்சுக்களில் பெரும்பாலானவை நிராகரிப்புக்குரிய பேச்சுக்களாகவும் இறைவனுக்கு நீங்கள் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களாகவும் இருக்கின்றன. எனவே நாம் நம்பிக்கை கொள்வோம், நம் இறைவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்பதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை எந்த விதமான குறைகளுக்கும் ஆளாக்கிவிடாமல் நிறைவான வாழ்க்கையை கொண்டு வாழக்கூடிய அந்த பக்குவத்தின் மீதும் பாக்கியத்தின் மீதும் நிலைத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருவோம். இந்த வகுப்பு முடிவடைகிறது.